அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நவில்தொறும் நூல் நயத்தின் 48வது நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களுடன் இனிய மாலை வணக்கங்கள். வள்ளுவ குரல் குடும்பம், கற்க கசடர மற்றும் வலைதமிழ்.com மூன்றும் இணைந்து வாரந்தோறும் திருக்குறள் பற்றிய என்ன பகிர்வுகளை அனைவருக்கும் பகிர்ந்து வருகிறது. அந்த விதத்திலே இன்றைய நிகழ்வு மற்றும் ஒரு திருக்குறள் சார்ந்த நூலை பற்றிய அறிமுகம் அல்லது நயவுரையை காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக கடந்த ஓரிரு நாட்களில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட இலக்கிய மாமணி விருது அளிக்கப்பட்டுள்ள அனைத்து விருதாளர்களுக்கும், மிக முக்கியமாக நம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த நிகழ்வுக்கு பெருமை சேர்த்து வரும் நமது பேராசிரியர் அரங்க ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் மற்ற விருதாளர்களுக்கும் 3 அமைப்புகளின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நயவரை காண இருக்கும் நூல் வழிகாட்டும் வள்ளுவம். நிச்சயமாக ஒரு இலக்கிய நூலுக்கு இதைவிட வேறு என்ன வேணும்? அவரவர் வாழ்க்கையில் அவரவர் நோக்கங்களுக்கு சரியான வழியை காட்டுவதென்றால் அது மிகச்சிறந்த இலக்கிய நூலாக கருதப்படும். அதில் திருக்குறள் முதலாவதாக இருப்பது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். நேற்று கூட எனது நண்பர் ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார், எனக்கு சில சந்தேகங்கள் இருந்தன, அதை எனக்கு வள்ளுவம் தீர்த்து வைத்தது என சொன்னார். இதுபோல பல நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன். அந்த விதத்திலே மேனாள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மேலாள் பதிவாளரும் வேதி பொறியியல் துறையில் பணிபுரிந்த பேராசிரியர் பழ சபாரத்தினம் அவர்கள் வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூலில் தனக்கு அது எவ்வாறு வழிகாட்டியது என உரைக்கிறாரா என்பதை பற்றிய ஒரு கருத்தை இந்த நூலிலே கூறியுள்ளாரா அல்லது வேறு ஏதாவது கூறியுள்ளாரா என்பதை பற்றி நமக்கு இன்று இந்த நூலை பற்றிய அறிமுகம் அல்லது நயவரையை வழங்க வந்துள்ளார் நயவரையாளர் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள். அவரும் அதே வேதியியல் துறையை சார்ந்தவர். வேதியியலும் தமிழும் இங்கே சங்கமிக்கின்றன. இன்று நயவரை வழங்க இருக்கும் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களை 3 அமைப்புகளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்த இணைய கூட்டத்தில் வருகை புரிந்துள்ள அனைத்து அறிஞர் பெருமக்களுக்கும் சிறந்த ஒரு வரவேற்பை நல்கி வரவேற்பை நிறைவு செய்கிறேன். அடுத்ததாக நயவுரையாளரை பற்றிய அறிமுகத்தை திரு பொன்னியின் செல்வன் அவர்கள் வழங்குவார். நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று நாம் 48வது நிகழ்வில் இருக்கிறோம். வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூலை பற்றி பேச திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கங்கள். அன்னார் அவர்கள் வேதி பொறியியல் பிரிவில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இளங்கலை பட்டம் பயின்றவர். அதைத் தொடர்ந்து பாலிமர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றவர். மார்க்கெட்டிங் பிரிவில் MBA பட்டம் பெற்றவர். தனியார் துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில்நுட்ப மார்க்கெட்டிங் பிரிவில் பணியாற்றி வருகிறார். பணியில் இருந்து கொண்டே பகுதி நேர முனைவர் ஆராய்ச்சி படிப்பையும் படித்து வருகிறார். படிப்பு மற்றும் பணியை தாண்டி தமிழ் இலக்கியத்திலும் கவிதைகள், கட்டுரைகள் எழுதுவதிலும் பேசுவதிலும் ஆர்வமிக்க கொண்டவர். வைணவத்தின் பெருமை குறித்து வைணவ பெருமை என்ற வலைப்பதிவை பல காலமாக எழுதி வருகிறார். அதில் வைணவம் குறித்த பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இவர் பல நூல்களையும் ஆக்கியிருக்கிறார். ஆழ்வார்கள் இயற்றிய 4000 திவ்ய பிரபந்தம், அந்த பாசுரங்களில் காணப்படுகின்ற இலக்கிய சுவை என்ற தலைப்பில் புத்தகம் எழுதி அதை அமேசான் கிண்டல் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார். இது வணிக நோக்கத்திற்காக அல்லாமல் முழுக்க இலக்கிய ரசத்திற்காகவும் அதன் மேன்மைக்காகவும் பொதுமக்கள் நலன் கருதி அதை வெளியிட்டிருக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தங்களின் அவற்றின் அங்கமான ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை பாசுரங்களுக்கு அதற்கான பொருள் விளக்கமும், திருப்பாவை பாசுரங்களும் அதற்கான பொருள் விளக்கமும் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். இலக்கியம், ஆன்மீகம், கலை, அறிவியல் என்று பறந்து விரிந்துள்ள எல்லா துறைகளையும் பற்றி அறிந்து கொள்ள வள்ளுவர் குரல் குடும்பத்திலும் இணைந்து அதில்
சிறந்த முறையில் பங்காற்றி வருகிறார். முதல் மொழி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய இலக்கிய அமைப்பான முதல் மொழி அமைப்பின் தீவிர உறுப்பினர். முதல் மொழி வெளியிடுகின்ற மின்னுதல், அதன் மாத இதழான மின்னுதல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இலக்கிய கூட்டங்கள் மற்றும் கவியரங்குகள் ஆகியவற்றில் ஆர்வம் பங்கேற்பவர். அவரை வணங்கி வரவேற்று இன்றைய நூல் அறிமுகத்தை வழங்குமாறு விளைகிறேன். ஐயா, வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அடலேறு மொழித்தமிழே, இன்ப கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய், உன்னை வணங்குகிறேன். அவையில் உள்ள அனைத்து சான்றோர் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த 3 அமைப்புகளின் சார்பில் நடைபெறும் இந்த வாராந்திர நயவுரை கூட்டத்திற்கு என்னையும் இந்த எளியவனையும் அழைத்து இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் பணிவான நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கும், அதாவது பேசவிருக்கும் நூலின் தலைப்பு என்னுடைய பேராசிரியர் முனைவர் பேராசிரியர் பழ சபாரத்தினம் அவர்கள் எழுதிய வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூலை குறித்து தான். அதில் உள்ள சில கருத்துக்களைத்தான், நான் படித்த கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த கூட்டத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு முன்பு என்னுடைய நூலாசிரியர் குறித்து சில தகவல்களை, சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பார்ப்போற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசான், ஊர் போற்றும் கம்பன் ஊர் கண்டெடுத்த நற்கல்வியாளர், தம் மாணாக்கர் நலமே தன்னலம் எனும் கருதும் பண்பாளர், நற்றமிழை அருவி போல கொட்டும் சொல்வேந்தர், இவரை ஆசானாக பெற நாங்கள் என்ன தவம் செய்தோமோ. ஏற்கனவே நம்முடைய புலனக்குழுவில் பேராசிரியர் பற்றி அனைத்து கருத்துக்களும் பகிரப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பற்றி மேலும் விளக்கமாக பேச விரும்பவில்லை. ஆனால் அவள் குறித்து ஒரு சில கருத்துக்களை மட்டும் இந்த கூட்டத்தில் உங்கள் முன் தெரிவிக்க விரும்புகிறேன். என்னுடைய பேராசிரியர் அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், வேதிப்பொறியியல் துறையில் பல ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர், பல்கலைக்கழகத்தினுடைய உயரிய பொறுப்புகள் பலவற்றை வகித்தவர், பல்கலைக்கழகத்தின் உயரிய பொறுப்பான பதிவாளர் பதவியை வகித்தவர், துறையினுடைய தலைவராக இருந்தவர், துறையில் உள்ள விடுதிகளின் தலைவராக இருந்தவர், பல மன்றங்களின் தலைவராக இருந்தவர். இது அவருடைய கெரியர் என்று சொல்லுமே, அதாவது அவருடைய பணியை குறித்தது. இந்த பணியை தாண்டி தமிழ் மீது மிகுந்த தீவிரப்பற்று கொண்டவர். அந்த தீவிரப்பற்றை 26, 27 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நான் அவருடைய மாணவராக இருந்த போதே அதை அறிந்து கொள்ள முடிந்தது. ஆனால் அப்பொழுது அவருடைய உரையை கேட்கவோ அல்லது அவருடைய எழுதிய நூல்களை வாசிக்கவோ அதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான ஒரு அனுபவம் எனக்கு கிட்டவில்லை. ஆனால் சமீப காலத்தில் கடந்த ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளாக அவர் எழுதிய நூல்கள் மற்றும் அவர் தொடர்ந்து நடத்தக்கூடிய கூட்டங்கள், அவர் ராமாயணத்தை பற்றியோ அல்லது கவியரசு கண்ணதாசன் பற்றியோ ஆற்றும் உரைகள் இவற்றையெல்லாம் கேட்பதற்கான வாய்ப்பு எனக்கு தொடர்ந்து கிடைத்தது. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூல் குறித்தும் எனக்கு ஒரு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அண்மை காலத்தில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருமையான நூல் என்று இதை நான் குறிப்பிடலாம். அதில் அத்தனை தகவல்கள் இருக்கின்றது. அதை பற்றி தான் நான் பின்னர் பேச இருக்கின்றேன். அதற்கு முன்பு இந்த வழிகாட்டும் வள்ளுவம் குறித்த இந்த வாராந்திர நிகழ்வில் திரு கதிரவன் ஐயா அவர்கள் இதை பற்றி கருத்துக்களை என்னுடன் தொடர்ந்து பரிமாறிக்கொள்வார். இதில் எவ்வாறு குரல் குறித்து பலவிதமான வேறுபட்ட கோணத்தில் அங்கு விவாதங்கள் நடைகின்றது, எத்தகைய பொருளை எடுத்துக்கொண்டு விவாதிக்கிறார்கள், அதை போன்ற கருத்துக்களை எல்லாம் என்னுடன் பகிர்ந்து கொள்வார். அப்படி பார்க்கும்போது நான் என்ன செய்துவிடப் போகிறேன் என்ற ஒரு கேள்வியும் என்னுடன் எழுகிறது. இருந்தாலும் சான்றோர்கள் முன்பு இந்த அடியேனும் சில கருத்துக்களை எடுத்து வைப்பதில் நான் பெருமை கொள்கின்றேன். அதற்கு முன்பாக திருக்குறளின் பெருமை பற்றி 2-3 கருத்துக்களை பகிர்கிறேன். இது எல்லோருக்கும் தெரிந்துதான், இருந்தாலும் நான் மீண்டும் ஒரு தடவை உங்களிடம் சொல்கிறேன். திருவள்ளுவ மாலையில் அரசியல் கிழார், பரந்த பொருளெல்லாம் பாரறிய வேறு, தெரிந்து திறந்தோறும் சேர, சுருங்கிய சொல்லால் விரித்து பொருள் விளங்க சொல்லுதல் வல்லார் வள்ளுவரால் லால் என்று கூறியிருக்கின்றார். அதாவது விரிவுபட்டு கிடக்கும் வெவ்வேறு பொருள்களை எல்லாம் ஒழுங்காக கூறுபடுத்தி அதை சுருங்க சொல்லி விளங்க வைத்தலில் வள்ளுவரன்றி வேறாரால் முடியும் என்பதுதான் இந்த திருவள்ளுவ மாலையினுடைய அந்த பாடலினுடைய பொருள். அது உண்மையும் கூட. அடுத்ததாக இடைக்காடார்
கடுகை துளைத்தேல் கடலை புகுட்டி குறுக தரித்த குரல் என்று சொல்கின்றார். அதாவது திருக்குறளின் சொற்சுருக்கமும் பொருட்பெருக்கமும் நோக்கின் ஒவ்வொரு குறளும் கடுகின் நடுவில் அதை தொலை செய்து, அதாவது ஓட்ட போட்டு அந்த தொலை செய்து அதில் 7 கடல் நீரையும் பாய்ச்சி மேலும் அது அளவிற்குருகும் வண்ணம் சற்று தரித்து வைத்தார் போன்றது இருக்கும் என்று இடைக்காடார் சொல்கின்றார். ஔவையார் ஒருபடி மேலே சென்று அணுவை தொலைத்து கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று சொல்கின்றார். அதாவது திருக்குறளின் சொற்சுருக்கத்தையும் பொருட்பெருக்கத்தையும் நோக்கின் ஒவ்வொரு குறளும் அணுவை விட அந்த அணுவில் துளையிட்டு அதில் 7 கடல் நீரையும் பாய்ச்சி அதை அடைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருப்பதாக ஔவையார் குறிப்பிட்டிருக்கின்றார். எனக்கும் இதேதான் ஒரு தோன்றியது. ஏனென்றால் எனக்கு தெரிந்து விவரம் தெரிந்த காலத்திலிருந்து திருக்குறளை படித்துக் கொண்டிருக்கின்றேன். பள்ளி பருவம் காலத்திலிருந்து திருக்குறளை படித்துக் கொண்டிருக்கின்றேன். அண்மையில் திருக்குறள் குறித்து பல்வேறு கருத்துக்கள், பலவிதமான திருவள்ளுவருக்கு சாயம் பூசிக்கூடிய சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திருக்குறள் யாருக்கும், ஒரு குறிப்பிட்ட சாராருக்கோ ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்கோ அது பொருந்தும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் உலகில் உள்ள எந்த நூல்களுக்கும் இத்தனை பேர் இவ்வளவு விளக்கங்கள் எழுதியதில்லை. நீங்கள் திருக்குறள் குறள் விளக்கம் என்று பார்த்தால் கடந்த ஒரு 80 ஆண்டுகள் அல்லது 100 ஆண்டுகளில் பல 100 பேர் அல்லது பல 1000 பேர் தங்களுக்கு தெரிந்த பார்வையில் அதை குறித்து கருத்துக்களை நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள். உலக மொழிகளில் உள்ள வேறு எந்த நூல்களுக்கும் இந்த சிறப்பு இருக்காது என்றே கருதுகின்றேன். அதனால்தான் திருக்குறளை நாம் பொதுமறை என்று கூறுகின்றோம். அந்த பொதுமறையை பற்றி என்னுடைய பேராசிரியர் எழுதியதை தான் நான் இப்பொழுது உங்களிடம் பேசுகின்றேன். இந்த வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூல் அமைப்பு இந்த பின்வரும் பகுதிகளை கொண்டிருக்கின்றது. அதாவது முனைவர் சுப தின்னப்பன், சார்பு நிலை பேராசிரியர், சிங்கப்பூர் சமூக அறிவியல் பல்கலைக்கழகம், சிங்கப்பூர், அவருடைய வாழ்த்துரை பக்கம் 5 இருக்கின்றது. முனைவர் சுப தின்னப்பனுக்கும் பேராசிரியருக்கும் உள்ள தொடர்பு குறித்து அவர் விளக்கமாக தன்னுடைய வாழ்த்துரையில் விவரித்திருக்கின்றார். அதற்கு பிறகு எண்ணுரை என்ற தலைப்பில் இந்த நூலை குறித்து பேராசிரியர் பழ சபாரத்தினம் அவர்கள் தன்னுடைய உரையை குறித்து எழுதியிருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த நூலில் பயன்படுத்தப்பட்ட குறள்கள் குறித்து வழிகாட்டும் வள்ளுவ குறள் வரிசை என்ற தலைப்பில் என்னென்ன குறள்கள் பயன்படுத்தப்பட்டது, எந்தெந்த பக்கத்தில் இருக்கின்றது என்ற குறிப்பும் அதில் இருக்கின்றது. அந்த நூலிற்கு செல்வதற்கு முன்பாக முனைவர் சுப தின்னப்பன் அவர்கள் கூறிய வாழ்த்துரை பற்றி ஒரு சில கருத்துக்களை சொல்கின்றேன். சுப தின்னப்பன் அவர்கள் இந்த நூலை குறித்து எழுதிய வாழ்த்துரை சொல்ல போனால் அந்த நூலினுடைய முழு சாராம்சமும் ஒட்டுமொத்த கருத்தும் அவருடைய வாழ்த்துறையில் இருக்கின்றது. அதை பற்றி நான் இங்கே சொன்னால் நான் பேசுவதற்கு எந்த விவரமும் எனக்கு இருக்காது. அதனால் அதை பற்றி நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. அதில் அவர் இந்த நூல் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது, அந்த குறளினுடைய விளக்கங்கள் எப்படி எழுதப்பட்டிருக்கின்றது, எப்படி அவர் இலக்கிய சான்றுகளை, இலக்கியத்தை அதோடு தொடர்பு படுத்திருக்கின்றார், குறிப்பாக சங்க இலக்கியங்களை, சமகால இலக்கியங்களை, கவியரசு கண்ணதாசன் போன்றவர்களுடைய பாடல்களை எப்படி ஒப்புமைப்படுத்தி தொடர்பு படுத்தி எழுதியிருக்கின்றார் என்பதை விவரித்து விளக்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சில இலக்கண விவரங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த இலக்கண விவரத்தை பற்றி நான் முழுதாக பேசுவதில்லை, ஏனென்றால் எனக்கு இலக்கணம் பற்றி முழுமையாக தெரியாது. மற்ற கருத்துக்களை நான் பின்வரும் பகுதிகளில் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் சுப தின்னப்பன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் உள்ள தொடர்பு குறித்தும் அதில் விளக்கியிருக்கின்றார். ஏறத்தாழ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் 1960 முதல் 1979 வரை, அதாவது சுப தின்னப்பன் ஐயா அவர்கள் அங்கு தமிழ் புலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் அவருக்கும் பேராசிரியருக்கும் இடையே தொடர்பு, நட்பு ஏற்பட்டது. அப்பொழுது அவர்களுக்கிடையே பரிமாணமான நட்பு தொடர்ந்து அது வளர்ந்து கொண்டு இந்த நூல் வெளியிடும் அளவிற்கு அது உயர்ந்தது. அதைத்தான் அந்த வாழ்த்துறையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பிறகு இந்த நூல் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது, எதனால் எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது என்பதை குறித்து ஓரிரு பக்கங்களில் தன்னுடைய எண்ணுரை என்ற தலைப்பில் என்னுடைய ஆசிரியர் என்னுடைய பேராசிரியர் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூல் அமைப்பு முன்பு சொன்ன தலைப்புகளை தாண்டி இந்த பகுதிகளை கொண்டிருக்கின்றது. அதாவது வழிகாட்டும் வள்ளுவம், பள்ளி பருவத்தில் ஆசிரியரின் பார்வை, திருக்குறள் சொற்பொழிவு, திருக்குறள் சிந்தனைகள், திருக்குறள் மாநாட்டில் பெரியார், அறிஞர்கள் பார்வையில் திருக்குறள் என்ற 6 தலைப்புகளை கொண்டு இந்த நூல் அமைந்திருக்கின்றது. இதில் நாம் விழுக்காடு அடிப்படையில் பார்த்தோம் என்றால் வழிகாட்டும் வள்ளுவம் தான் இந்த நூலினுடைய பெரும்பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றது. மீதமுள்ளதெல்லாம் நூலினுடைய நடுப்பகுதி மற்றும் இறுதி பகுதி என்று கூறலாம். இந்த வழிகாட்டும் வள்ளுவத்தில்
பேராசிரியர் மிக விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை, அதாவது குரலுக்குரிய கருத்துக்களையும் அதற்கு ஒப்புமைப்படுத்தக்கூடிய கருத்துக்களையும் எல்லாம் மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு அவர் எடுத்துக்கொண்ட குரல்களுடைய எண்ணிக்கை 62. நான் இங்கு பேச இருப்பது ஒரு சற்றப்ப ஒரு 15 அல்லது 16 குரல்களை பற்றி பேசுகின்றேன். நேரம் இருப்பின் விரிவாக பேசுகின்றேன், இல்லை என்றால் சுருக்கமாக முடித்துக் கொள்கின்றேன். வழிகாட்டும் வள்ளுவம். ஏபி குரல் என்றால் எனக்கு பிடித்த குரல், அதை தான் நான் சுருக்கி ஏபி குரல் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது ஒன்றுங்கால் பொன்றா துணை. இது குரல் 36. இந்த குரல் 36 பக்கம் 15 அந்த நூலில் பதிவாகி இருக்கின்றது. இதற்கு ஆசிரியர் கருத்துரை, இறந்த பின்னரும் துணையாக வருவது அறம் ஒன்றுதான், எனவே நாள்தோறும் அறம் செய்க. திருக்குறள் எப்படி இருக்கின்றதோ அதே போல அவரும் தன்னுடைய கருத்துரையை மிக அழகாக எடுத்து கூறியிருக்கின்றார். அதனாலதான் என்ன போல ஒன்னும் பேசிக்கே தெரியாத ஆளுகளுக்கு இது ரொம்ப ஈஸி. அந்த காரணத்தினாலதான் இதை நான் எடுத்து இதை பத்தி பேச ஆரம்பிச்சேன் நானு. இப்ப இந்த குறளுக்கான விளக்கம் மிக எளிமையாக தன்னுடைய கருத்துரையாக அவர் இதை பதிவு செய்திருக்கின்றார். அதற்கு அவர் காட்டக்கூடிய ஒப்பீடுகள், அறப்பணி செய்தவர்கள் செட்டிநாட்டு மூவேந்தர்கள் பற்றி சொல்லியிருக்காரு. அந்த மூவேந்தர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க அண்ணாமலையாரு, அதாவது அண்ணாமலை அரசர், அப்புறமா அழகப்பர், அதுக்கப்புறமா தியாகராயர், கருமுத்து தியாகராசர். இவங்க 3 பேர் பத்தியும் அவரு இதை ஒப்பீட கொடுத்து, இந்த குறளுக்கு ஒரு ஒப்பீட்டு கொடுத்து அதற்கான கவியரசு கண்ணதாசன் மற்றும் வாசுப்பா அவர் எழுதிய அந்த பாடல்களை மேற்கோள் காட்டியிருக்கின்றாரு. 8 நாட்டு அரசர் கூடி எடுத்ததோர் காரியத்தை செட்டி நாட்டு அரசர் செய்தால் திறம்பட தனியே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அண்ணாமலை அரசர் ராஜா அண்ணாமலை செட்டியாரை குறித்து கவியரசு கண்ணதாசன் பாடியதை இங்க சொல்லியிருக்காரு. அடுத்ததாக, கோடி கொடுத்த கொடைனன், குடியிருந்த வீடும் கொடுத்த விழுச்செல்வன், தேடியும் அள்ளி கொடுத்த அழகன், அறிவூட்டும் வெள்ளி விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் அழகப்பரை குறித்து வாசுப்பா பாடின அந்த பாடலை இங்க குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா நம்மளுடைய கருமுத்து தியாகராசர் ஐயாவை பத்தி சொல்லும் போது, மதுரையே அவன் பேர் சொல்லும் மங்கை மீனாட்சி அம்மை, நதியவள் பேரால் மன்னன் நாட்டிய ஆலை சொல்லும், கதியிலார்க்காக செய்த கல்லூரி வாசல் சொல்லும், அதிகம் நான் சொல்வதென்ன அவன் வழி என்றும் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாடலை குறிப்பிட்டு, இதை எப்படி அவர் இங்க அந்த இணைக்கிறார் அப்படின்னாக்க, அதோடு இன்னொரு ஒரு சிலப்பதிகார பாடலையும் சொல்லியிருக்காரு. நாளை செய்குவோம் அறம் எனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும், இதுவென விரைந்து வாழு நாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை. இந்த பாடலுடைய சுருக்க பொருள் என்னன்னா, நம்ம ஆயுட்காலம் எவ்வளவு நமக்கு தெரியாது, யாரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால இன்னைக்கே அறம் செய்யுங்க அப்படின்றத இந்த பாடலுடைய சுருக்க பொருள். இப்ப நீங்க அந்த குறளையும் இந்த கவியரசு கண்ணதாசன் சொன்ன பாடலையும் வாசுப்பா சொன்ன பாடலையும் சிலப்பதிகார பாடலையும் நாம அதை இணைத்து பார்த்தோம் என்றால் குறளுடைய கருத்து இதில் இருக்கிறது அப்படின்றத இந்த பாடல் மூலமா நமக்கு எடுத்து காட்டியிருக்காரு. அதாவது வள்ளுவம் சொன்னதை ஐயன் வள்ளுவர் சொன்னதை எப்படி மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதுல எப்படி பொருள் இருக்கு அப்படின்ற ஒரு புதிய கோணத்துல இந்த அறம் செய்யக்கூடிய அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு இங்க எடுத்து காட்டியிருக்கின்றாரு. அதுதான் பேராசிரியனுடைய இயல்பு, பேராசிரியனுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நானும் படித்த நூல்களில் இது ஒரு புதுமையான கோணம் என்றே நான் கருதுகின்றேன். அதாவது சில நூல்கள்லாம் எப்படி இருக்குன்னா குறளை பத்தி, குறளுடைய அடிப்படை இலக்கணத்தை பத்தி மிக விரிவா ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க, அதை பத்தி நிறைய எழுதியிருப்பாங்க. அல்லது சில பேர் அந்த குறளுக்கு தங்களுடைய கருத்தை ஏற்றி கூறுவாங்க, தற்குறிப்பேற்றன்னு சொல்ற மாதிரி தங்களுடைய கருத்தை ஏற்றி சொல்லுவாங்க. இதுல அவர் குறளுடைய கருத்தை அப்படியே குறிப்பிட்டு அதோடு கண்டெம்பரரி நம்ம சமகாலத்துல என்ன இலக்கியம் இருக்குது, சங்க காலத்துல எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒப்புமைப்படுத்தி கூறியிருக்காரு. இது உண்மையிலே ஒரு மேதமை உள்ளவர்களால் தான் செய்ய முடியும். அதை மிக அருமையாக செய்திருக்கிறார். அவருக்கு என்னுடைய பணிவான நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் இங்க தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன். அடுத்ததாக 2ஆம் குறள். எனக்கு பிடித்த குறள் 2. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கு பட்டு. இந்த குறளுடைய எண் 127. இந்த குறள் நூல்ல பதிவாயிருக்கிறது, பக்கம் 23ல பதிவாயிருக்கு. இதுக்கு ஆசிரியர் கருத்துரை என்ன சொல்றாருன்னா, காக்க வேண்டிய பிற எல்லாவற்றையும் காவார் ஆயினும் மக்கள் தமது நாவினை காக்க கடவர், அதனை காவார்
ஆயின் சொற்குற்றத்தின் கண்பட்டு துன்புறுவர். அதாவது சிம்பிளா என்னன்னா, நம்ம வந்து நம்முடைய இதை வந்து நாக்கை வந்து பேச்சை வந்து கட்டுப்படுத்தலைன்னா நமக்கு அதுக்குரிய பலனை வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்றதுதான் வந்து இந்த நயம்பட இந்த இதுல வந்து அவர் வந்து தன்னுடைய கருத்தா வந்து எடுத்துரைச்சிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து ஒப்பிட்டு எப்படி சொல்றாரு அப்படின்னா வந்து, நம்ம அந்த சிலப்பதிகாரத்துல வர அந்த கனகன் விஜயனை வந்து சொல்லி அதுக்கான வந்து அந்த அந்த ஒரு வரியை குறிப்பிட்டு அதை வந்து இங்க விளக்கியிருக்காரு. காவா நாவீர் கனகனும் விசயனும் என்ற சிலப்பதிகார வரிகளை சுட்டி அவங்க 2 பேரும் வந்து தன்னுடைய நாக்க வந்து காக்காதனால, அதாவது வந்து சொல்லக்கூடாத சொல்ல வந்து சொல்லறதுனால வந்து அதற்கான தண்டனை அனுபவிச்சதை எப்படி அவங்க இமயமலைக்கு கல் சுமந்து போனாங்க அப்படின்றத வந்து இந்த குரலோட வந்து ஒப்பிட்டு சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாம இன்னொரு மாற்று பார்வையாக நம்ம வந்து இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னாக்க வந்து நம்ம இல்ல இந்த இப்ப சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில ஆண்டுகளாக இந்த திருக்குறள் அப்படின்றது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும்தான் வந்து சார்ந்தது, இந்த மதத்துக்கு மட்டும்தான் உரியுது அப்படின்ற மாதிரி வந்து வள்ளுவருக்கு வந்து ஒரு நிறத்தை வந்து அவருக்கு பூசுவதற்கு வந்து ஒரு முயற்சி நடந்திருக்கு. இது அரசியல் அல்ல, பொதுவான கருத்தாக நான் இங்க பதிகிறேன். ஆனா பேராசிரியர் வந்து இதை எப்படி பார்த்திருக்காருன்னா, விவிலியத்தோடும் வந்து இதை வந்து ஒப்பிட்டு பார்த்திருக்காரு. விவிலியன்றது நம்ம பைபிள் சொல்றோம் இல்லையா, அதான் தம் நாவை காத்துக் கொள்பவரே அறிவாளி, தம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்பவரே மெய்யறிவாளர் என்று அந்த விவிலியத்துல பைபிள்ல சொன்னதை வந்து அந்த ஒரு கருத்தையும் இந்த யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கல் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற குரலுடைய கருத்தையும் இங்க ஒப்புமைப்படுத்தி அதை வந்து நமக்கு புரிய வைக்கிறாரு. அதுதான் வந்து இந்த குரலினுடைய சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக வந்து இதுவா நீதி அப்படின்றத ஒரு நூலை வந்து கொல்லங்கொடி உடையப்பன்றவர் எழுதியிருக்காரு. அதுல வந்து குறிப்பிட்ட கருத்து என்னன்னா, எல்லா உறுப்பும் இரண்டெனினும் இன்னல் மிகவும் கொண்டு வரும், பொல்லா நாக்கை ஒன்றாக்கி புண்ணியம் செய்து உடலன்றோ அப்படின்றது அதனுடைய பாடல். அதுல வந்து எல்லா உறுப்பும் 2 தான் இருக்கு, ஆனா வந்து நாக்கு மட்டும் தான் 1 இருக்கு. ஏன்னா நாக்கு 2 இருந்தாக்கு நமக்கு எல்லாமே வந்து பிரச்சனையாடுன்ற ஒரு மறைபொருள் இருக்கிறது. அதையே வந்து இங்க வந்து அந்த குரலோட வந்து ஒப்பிட்டு இங்க வந்து நமக்கு அந்த நூல்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. 3வது குரல், சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். இதற்கு வந்து என்ன ஆசிரியர் கருத்துரை சொல்றாருன்னா, பயனுள்ளவற்றை சொல்லுக, பயன் இல்லைன்னா அதை வந்து சொல்லாமல் கைவிடுக, அவ்வளவுதான். பயன் இருக்கிறத வந்து பேசு, பயன் இல்லாம இருக்கிறத பேசாத அப்படின்றது மிக எளிமையா வந்து இந்த குரலுக்கு வந்து அவருடைய கருத்தா சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒப்பீடு என்ன சொல்றாரு அப்படின்னா, அவருடைய வகுப்பு தோழன் பேர் வந்து வி பாலகிருஷ்ணன். அந்த வி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து மன்னை நாராயணசாமி அப்படின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவருடைய மகளை வந்து திருமணம் பண்ணாங்க. இது ஏறத்தாழ வந்து ஒரு சற்றப்போ ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதை வந்து அந்த நூல்ல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த திருமணத்தை வந்து பெரியார் தான் வந்து தலைமை ஏற்று நடத்தியிருக்காரு. அந்த பெரியார் வந்து அந்த தலைமையை எடுத்து நடத்தும் போது வந்து 3 கருத்துக்களை வந்து முக்கியமான ஒரு நம்ம அந்த கீ பாயிண்ட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 3 கருத்துக்களை வந்து அங்க குறிப்பிட்டிருக்காரு. ஞாயிறு அன்னைக்குதான் வந்து திருமணம் நடத்தணும், மாத இறுதியில தான் வந்து திருமணம் வைக்கணும், பெண்கள் வந்து அந்த நகையெல்லாம் வந்து அணிந்து செல்லக்கூடாது அப்படின்றத வந்து சொல்றாரு. அது எப்படி இங்க வந்து லிங்க் பண்றாரு அப்படின்னாக்க, ஒரு திருமணத்துக்கு பெரியார் போறாரு, அங்க என்ன பயன் தருதோ அந்த பயன் தரக்கூடிய கருத்தை மட்டும் தான் அங்க பேசியிருக்காரு, பயனில்லாத கருத்தை வந்து அங்க பேசல. அந்த ஒப்புமையை தான் வந்து குறிப்பிடுவதற்காக பெரியாரனுடைய அந்த கருத்தை இந்த குரலோடு வந்து ஒப்பிட்டு வந்து இங்க நமக்கு அந்த நூல்ல வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நூல் ஆசிரியராகவே இவர் என்ன கருத்து சொல்றாருன்னா, இந்த குரலுக்கு வந்து 5 விதமான ஒரு அதாவது வந்து 5 விதமான அந்த முக்கிய கூறுகளை இங்க வந்து குறிப்பிடுறாரு. எப்படி குறிப்பிடுறாருன்னா, யாரை குறித்து, 2வதாக யாரிடம், 3வதாக எப்படி, 4வதாக எப்பொழுது, 5வதாக எங்கே பேச வேண்டும் என்ற 5 கூறுகளை வந்து நம்ம வந்து இந்த சிந்தனையில வந்து நம்ம கொள்ள வேண்டும், நம்ம பேசும்போது கொள்ள வேண்டும். இதை நம்ம வந்து பின்பற்றினாவே வந்து நம்ம பயனுள்ள சொல்லதான் நம்ம பேசுவோம், பயனற்ற சொல்ல தவிர்ப்போம் அப்படின்றதையும் வந்து இந்த இதுல வந்து இந்த இதன் மூலமா நமக்கு வந்து இங்க குறிப்பிடுறாரு. இந்த குரலோட ஒப்பிட்டு நமக்கு வந்து குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு குரலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிறைய இது மாதிரியான செய்திகளை வந்து அவர் இங்க இணைப்புல கொடுத்திருக்காரு. ஆனா நான் வந்து தேர்ந்தெடுத்து அதுல வந்து ஒரு குரலுக்கும் 2 அல்லது 3 செய்திகளை வந்து இங்க ஒப்பிட்டு நான் சொல்றேன். ஏன்னா நேரம் வந்து இல்லைன்னா வந்து பத்தாது. அதுக்காக வந்து இந்த 2 அல்லது 3 ஒப்பீடுகளை மட்டும் சொல்லிதான் நான் வந்து இந்த உரையை கொண்டு போறேன். அடுத்ததா வந்து 4வது குரல், இளனென்று தீயவை செய்யற்க
செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து. இது வந்து குறள் 205. இந்த குறள் வந்து பக்கம் 40 வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இதற்கான கருத்துரை, ஆசிரியருடைய கருத்துரை என்னன்னா, வறுமை காரணமாக தீமைகளை செய்பவன் மேலும் வறுமை அடைவான். அதாவது வந்து ஒருத்தர் ரொம்ப ஏழையா இருந்தானா அந்த ஏழையை வந்து அந்த தன்மையை வந்து செய்யக்கூடாத செயல்களை, அதாவது வந்து இது திருப்பாவையில வந்து ஒரு வார்த்தை இருக்கும், தீக்குறளை சென்றோதும் அப்படின்னு சொல்லிட்டு, செய்யக்கூடியாத செயல்களை, அந்த செய்யக்கூடியாத செயல்களை வந்து செய்தாக்க வந்து இன்னும் வறுமையாவான் அப்படின்றத இந்த குறளுடைய பொருள். அதற்கு வந்து அவர் வந்து ஒரு ஒப்பீடு வந்து மிக அழகான ஒப்பீடு ஒண்ணு சொல்றாரு. கவியரசு கண்ணதாசன் வந்து அவருடைய வாழ்ந்த காலத்துல வந்து ஒரு 77 அல்லது 80 ஆண்டுகள், அது அந்த ஆண்டு வந்து அவர் குறிப்பிடல, நான் வந்து நூல்ல வேறு வேறு நூல்கள்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். அப்ப வந்து அவர் ஒரு வெண்பா போட்டி வந்து நடத்தினாரு. அந்த வெண்பா போட்டிக்கு வந்து தலைப்பு அவர் கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, கொண்டு வந்து போட்டு கொளுத்து அப்படின்றது வந்து அதுக்கு தலைப்பு. அப்ப வந்து அந்த வெண்பா போட்டி அப்ப வந்து இளநியன் சொல்லிட்டு ஒரு நபர், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்பாவை வந்து எழுதி அமைச்சிருந்தாரு. அது வந்து கண்ணதாசனுக்கு வந்து மிகவும் பிடித்து போயிட்டு. அதுக்கான விளக்கத்தை பின்னாடி சொல்றேன், ஏன் பிடித்து போயிருக்குன்ட்டு. அந்தி வரை இறந்தேன் அன்பே பிடியரிசி, தந்தார் உணவு சமைத்திடுவாய், இன்றேனும் உண்டிடட்டும் நம் செய்கள், ஓடிப்போய் காய்ச்சரிகை கொண்டு வந்து போட்டு கொடுத்து. இதனுடைய உட்பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வறுமையின் கொடுமையில தீமை செய்யாம இருக்கணும், அதான் இதனுடைய உட்கருத்து. அந்தி வரை இருந்தேன்னா அன்னைக்கு ஃபுல்லா, அதாவது அந்த நாள் முழுவதும் அந்த மாலை பொழுது வரை வந்து அவர் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எல்லார்கிட்டையும் வந்து அந்த கேட்டார். அதாவது நம்ம வெளிப்படையா சொல்லணும்னா பிச்சை எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு கிடைச்சது வந்து ஒரு பிடியரிசி தான் வந்து கிடைச்சது. அந்த பிடியரிசியை வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நீ வந்து சமைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு நாளாவது வந்து நம்ம செய்கள் வந்து, அதாவது நம்ம குழந்தைகள் வந்து சாப்பிட்டோம் அதை சொல்லிட்டு, அதோட முக்கியமா என்னன்னாக்க அங்க வந்து அவங்களுக்கு வந்து அரிசியே கிடையாது, பாத்திரமும் கிடையாது, அதை பத்த வைக்கிறதுக்கு வந்து விறகும் கிடையாது. அந்த காய்ந்த சருகுகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சருகை எடுத்துட்டு வந்துதான் வந்து போட்டு கொடுத்து, கொண்டு வந்து போட்டு கொடுத்து அப்படின்றது அந்த வெண்பா. அததான் வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்கிற இந்த கருத்திய குறளையும் ஒப்பிட்டோம்னா, இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்றும் பெயர்த்து அப்படின்ற குறளோட இதை ஒப்பிட்டனாக்க இந்த வெண்பாவும் அது வந்து அந்த கருத்தும் வந்து ரெண்டுமே வந்து ஒன்னா போயிடும். ஏன்னா வறுமை காரணமா வந்து தீமைகளை செஞ்சா மேல வறுமை அடைவான். ஆனா வந்து எங்க வறுமை காரணமா எந்த தீமையும் செய்யல, அதற்கு பதிலா நன்மையை தான் செய்யறாரு அப்படின்றத இந்த வெண்பா மூலமா அந்த கருத்தை ஒப்பிட்டு நமக்கு வந்து இங்க பேராசிரியர் வந்து விளக்கியிருக்காரு. அடுத்ததாக 5வது குறளை இங்கிருந்து நான் இங்க உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அருங்கேடன் என்பது அறிக, மருங்கோடி தீவினை செய்யான் எனின். இது வந்து குறளுடைய எண்ணிக்கை 305, பக்கம் 48. இதுக்கு வந்து ஆசிரியர் என்ன கருத்துரை சொல்றாருன்னா, பேராசிரியர், பாவம் செய்யாதவனே கேடில்லாதவன் நல்லவன் ஆவான் அப்படின்றத வந்து அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இங்க கருத்து குறிப்பிட்டதெல்லாம் வந்து அவர் வந்து திருக்குறளை பயின்று அவருக்கு கடந்த 60-70 ஆண்டுகளில் கிடைத்த அனுபவத்தை வைத்துக் கொண்டு இது போல கருத்துரையை பதிவு செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் 1950 மாணவர் பருவத்திலிருந்தே அவர் திருக்குறள் மீது மிகுந்த ஈடுபாட்டை கொண்டிருக்கின்றார், தீராத ஈடுபாட்டை கொண்டிருக்கின்றார். அந்த அனுபவங்களில் கிடைத்த, அந்த பெருவெள்ளத்தில் கிடைத்த அந்த அனுபவங்களினுடைய பகிர்வை தான் வந்து இங்க விளக்கமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்றத நான் கருதுகிறேன். அதுக்கு வந்து அவர் வந்து ஒப்பீடு எப்படி கொடுக்கிறாருன்னா, அவருடைய வாழ்நாள்ல அவருடைய இளம் வயதுல வந்து ஒரு நிகழ்வு ஏற்பட்டது, அந்த உண்மை நிகழ்வு சம்பவத்தை வந்து இங்க குறிப்பிட்டிருக்காரு. இங்க நானும் வந்து இங்க எப்படி பேசுறேன்னா, பலவிதமான கலவைகளை கொண்டுதான் நான் பேசுறேன். ஏன்னா ஒரே மாதிரி கருத்துக்களை வந்து நம்ம ஒப்பிட்டு சொன்னாக்க கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும். அதனாலதான் அதுல ஒரு கதை இருக்கிற மாதிரி, இலக்கியத்தோடு இருக்கிற மாதிரி, அவர் எங்கெல்லாம் என்னென்ன பயன்படுத்திருக்கின்றாரோ அதை வந்து தொடர்பு கொண்டு, என்னுடைய அறிவு கெட்டியவரை தொடர்பு கொண்டு இங்க வந்து இந்த அறிஞர்கள் கூட்டத்தில் வந்து நான் வந்து பேசுறேன். இந்த குறளுக்கு வந்து இந்த கதை அப்படின்ற இந்த நிகழ்வுன்றது, உண்மையான நிகழ்வை வந்து எவ்வளவு அழகா வந்து அதுல வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கின்றாரு. அதாவது வந்து இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னாக்க வந்து தந்தி மீனா ஆச்சி அப்படின்றவங்க, ராமசாமி, கோடிவிட்டு ராமன் செட்டியார். இந்த தந்தி மீனா ஆட்சின்றவங்க யாருனாக்க வந்து பேராசிரியருடைய இல்லத்திற்கு அருகில் வசித்த ஒரு பெண்மணி. அப்பொழுது பேராசிரியர் வந்து கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த காலம். அந்த பெண்மணி வந்து சற்றொப்ப ஒரு 45-50 வயது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. திரு ராமசாமி என்பவர் வந்து பேராசிரியருடைய தந்தை. கோடிவிட்டு ராமன் செட்டியார் அப்படின்றவர் வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு இதுல வந்து கடைசி அந்த கோடித்தெருன்னு சொல்லுவாங்களே, அந்த இடத்துல வந்து அவர் வந்து வசித்து வந்திருக்காரு.
இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த கதையை கொண்டு போறாரு அப்படின்னாக்க வந்து இந்த தந்தி மீனாட்சி வந்து ஒரு நாள் வந்து வராங்க. வந்துட்டு வந்து பேராசிரியருடைய தந்தை கிட்ட வந்து என்ன வந்து ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்க போறாங்க, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செட்டி நாட்டினுடைய மனங்கமல அந்த மண்மணம் கமல அந்த இதுலயே வந்து பேசுறாங்க. இதுக்கு ஆசிரியர் வந்து இன்னும் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த தந்தி மீனாட்சின்றவங்க வந்து நம்ம தில்லானா மோகனாம்பல்ல வந்து மனோ அம்மா மனோரமா பாக்குற மாதிரியே வந்து அதே உருவமைப்பிலும் அதே குரல் இதுலயே வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து அங்க வந்து சுட்டி காட்டுறாரு. அந்த தந்தி மீனாட்சி வந்து அப்படி இருப்பாங்க, அவங்களுடைய பேசுறது வந்து அப்படிதான் இருக்கும் அப்படின்றது. அதாவது வந்து இத வந்து நான் ஒரு 45 வயதுல வந்து நான் இதை சொல்றேன். அவர் பேராசிரியர் வந்து அந்த இதுல வந்து எழுதியிருக்கும் போது வந்து எந்த மாதிரி ஒரு சுவையோடு அந்த உணர்வோடு எழுதியிருப்பார் அப்படின்றத என்னால பாதி புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாதி புரிஞ்சுக்கிறத உங்களுக்கு நான் வந்து எல்லாருக்கும் இங்க தோழர்களுக்கெல்லாம் நான் வந்து இங்க வந்து இந்த கூட்டத்துல சொல்றேன். அப்ப அவங்க சொல்லும் போது வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு அதுல வந்து என்ன இது பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம், அதாவது அங்க ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்க வந்து ஒதுக்கி வைக்கிறதுனா ஒரு கோயில் விழா இருக்கும். அந்த கோயில் விழால வந்து கூட்டம் கூடி அதுல வந்து ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கோயில் விழால வந்து கூட்டப்பட்டிருக்கு, அதுல வந்து என்ன வந்து ஒதுக்கி வைக்கிறதுக்கு வந்து எல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவனுடைய நம்ம பேராசிரியனுடைய தந்தை என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதமா, கலங்காதமா, நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தந்தி மீனாட்சி அப்படின்றவங்க அவங்களுடைய அந்த சுபாவம் எப்படின்னா, அவங்க வந்து யாருக்கும் தீமை செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஏஆர் அப்படின்னு சொல்லிட்டு காமெடிக்காக சொல்றோம் இல்லையா, நகைச்சுவைக்காக ஆல் இண்டியா ரேடியோ, அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு ஆல் இண்டியா ரேடியோ, இங்க இருக்கிற செய்தி அங்க போய் சொல்றது, அங்க இருக்கிற செய்தி இங்க போய் சொல்றது, அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கிட்டையும் சரளமா பேசி சரளமா தகவல்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு இது. அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, பல பேருக்கு அது நன்மையாகவும் இருக்கும், பல பேருக்கு தீமையாக இருக்கும். நன்மையா இருக்கிறவங்க அவங்கள பத்தி ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. தீமையா இருக்கிறவங்க இப்ப அந்த ராமசாமி செட்டியார்ன்றவர் வந்து அந்த தீமையை அனுபவிச்சவர். அவங்க சொன்னதுனால சில பாதிப்புகள்லாம் அவருக்கு இருந்ததுனால இவங்க மேல கோபம் கொண்டு இவங்களை வந்து ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த கூட்டமும் நடக்குது. அந்த கூட்டம் நடந்தது பின்னால வந்து அந்த ஊர் கணக்கு வழக்குகள் மற்ற எல்லாமே வந்து பேசி முடிக்கப்பட்டு அப்புறமா வந்து இந்த அம்மாவனுடைய சமாச்சாரம் வருது. இந்த அம்மா சமாச்சாரம் வரும்போது வந்து எல்லாருமே வந்து கேக்குறாங்க, என்ன இது வந்து இவர் வந்து சொல்றாரு, இவருக்கு ஒரு 3-4 பேர் ஒத்து ஊதுறாங்க, அவங்கள வந்து இது பண்ணோம், அவங்க கேரக்டர் வந்து சரி கிடையாது, அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்களுடைய குணாதிசயம் வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பேராசிரியருடைய தந்தை ஒரே கேள்விதான் கேட்கிறாரு, தவறு என்பது முறை தவறி ஒழுக்கக்கேட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருந்து குறிப்பிட்டால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். இவர் வந்து பேசுவது என்பது எப்படி தவறாகும்? அவர் வந்து யாருக்கு வந்து தீமை செய்யல, அவருக்கு தெரிந்ததை தான் அவர் செய்கின்றார். அவர் தெரிந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்கின்றார், மற்றவர்களோட பேசுகின்றார், உங்களுக்கு வேலை செய்கின்றார். ஒவ்வொரு வீட்டுக்கு போனாலும் யார் வீட்லயும் வந்து சும்மா கிடையாது, அவங்க வேலை செய்யறாங்க. வேலை செய்யறதுக்கான ஒரு சன்மானத்தை அவங்க கொடுக்குறாங்க, உணவுப் பொருளாகவோ அல்லது பணமாகவோ கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு நீங்க இந்த குற்றச்சாட்டு சொல்வது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்றது நீங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எல்லாரும் திருன்னு முடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலையும் கொடுத்து அவங்க பிள்ளைக்கு ஒரு வேலையும் கொடுத்தீங்கன்னா இந்த பேச்சே வந்து இருக்காது. அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய பணியை செய்வாங்க, அவங்க பிள்ளை பாட்டுக்கு அவங்க பணியை செய்வாங்க. அதனால வந்து அது கொடுக்கறதுக்கு யாராவது தயாரா இருக்குங்களான்னு கேட்கும்போது அந்த ஊர்ல ஒருத்தர் வந்து ஒப்புக்கொண்டு நான் வந்து அவங்களுக்கு பணி கொடுக்குறேன், அவங்களுடைய பிள்ளைக்கும் ஒரு அலுவலகத்துல வந்து நான் வந்து பணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இதை வந்து எப்படி வந்து அதை வந்து பேராசிரியர் வந்து இந்த கதையை முடிச்சுட்டு சொல்றாருன்னா, பிறருக்கு தீங்கு செய்யும் செயல்களை செய்யாமல் இருப்பது. அந்த ஆட்சி தந்தி மீனா ஆட்சின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு எந்த தீங்கு செயல்களையும் தீமை தரக்கூடிய செயல்களை வந்து அவங்க செய்யல. அதனாலதான் வந்து அவங்களுக்கு இந்த நல்லது ஏற்பட்டது அப்படின்றதோட இந்த குரலை ஒப்புமைப்படுத்தி தன்னுடைய வாழ்நாளில் நடந்த அந்த குரலை ஒப்புமைப்படுத்தி ஒரு சிறுகதையாக அதை வந்து இந்த குரலோட வந்து ஒப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார். எனக்கு வந்து இந்த சம்பவத்தை பார்க்கும்போது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் வந்து இதுல நான் பதிவு பண்றேன், இந்த கூட்டத்துல நான் பதிவு பண்றேன். அடுத்ததாக வந்து 6வது குரல் பாத்தீங்கன்னா, தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கல் தன்னையே கொல்லும் சினம். இது வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம், பொது ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த கோபம் அப்படின்றது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. எல்லாருமே வந்து இது வந்து இதுல வந்து அது வந்து எல்லாருமே பாதிப்படைய வச்சிருக்கு. இதுக்கு ஆசிரியர் வந்து மிக அழகாக கருத்துரை சொல்லியிருக்காரு. கோபமே ஒருவனை அழித்து விடும், ஆதலால் தன்னை காத்துக்கொள்ள கோபத்தை விடுக. மத்தவங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல, முதல்ல நம்மளை நாம காப்பாத்திக்கிறதுக்கு கோபத்தை விடணும் அப்படின்ற ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்கிறது மிக அழகாக வந்து இங்க வந்து நமக்கு விளக்கியிருக்காரு. அதுக்கு வந்து அவர் வந்து ஒப்பீடு எங்கிருந்து கொண்டு வர்றாருனாக்க வந்து அந்த கம்பராமாயணத்துல இருந்து வந்து கொண்டு வர்றாரு. தாங்கரும் சினைதி தன்னுள்ளே பிறந்து தன்னுரு இணையெல்லாம் தகிக்கும்
கமையால் அதனையுள் அடக்கவும் அடங்காது ஓங்கிய கோபத்தீனை ஒக்கும் உட்பகை உலகில் வேறு உண்டோ. உட்பகை உலகில் வேறு உண்டோ. இந்த உலகத்திலே வந்து ரொம்ப மோசமானதே வந்து இந்த உட்பகை தான். இந்த உட்பகைன்றது நமக்குள்ள இருக்கிற அந்த வெகுளி, அந்த கோபம், அந்த சினம். அதை வந்து எப்படி வந்து இது கம்பராமாயணத்துல வந்து கம்பர் வந்து இந்த பாடல்ல சொல்லிட்டு அதை எப்படி ராமன் மூலமா சொல்ற மாதிரி நமக்கு குறிப்பிடுறாரு. ராமன் என்ன இதுல ராமாயணத்துல பாத்தீங்கன்னா வந்து லக்குவணனுக்கு வந்து அதிகமாக கோபம் வரும் அப்படின்றது எல்லாரும் அறிந்த செய்திதான். ஏன்னா வந்து லக்குவணனுக்கு வந்து மூக்கு மேல கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த ஒவ்வொரு தடையும் அவன் கோபப்படும் போது வந்து அதை பார்த்த ராமர் வந்து அவனுக்கு இந்த ஒரு அட்வைஸ, அதாவது இந்த ஆலோசனையை வந்து சொல்றாரு. வெகுளியால் ஏற்படும் தீமைகள் வந்து நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது, அது விளைவிக்கும் விளைவுகள் வந்து நம்மளால தாங்கிக் கொள்ளவே முடியாது அப்படின்ற கருத்தை வந்து இந்த கம்பராமாயணத்துல வந்து கம்பர் வந்து இந்த பாடல் ராமன் மூலமா வந்து நமக்கு வந்து உணர்த்துறாரு. அததான் வந்து நம்ம இந்த முன்னாடி இருக்கிற குரலோட வந்து ஒப்பிட்டு பாக்குறோம். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொல்லும் சினம். இந்த ரெண்டு கருத்தையுமே வந்து ஒப்புமைப்படுத்திதான் இந்த குரலை வந்து நமக்கு இங்க விளக்கம் கொடுத்து பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக 7வது குரல் பாத்தீங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குரல் வந்து 391. இந்த குரலை வந்து பக்கம் 67 வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து ஆசிரியர் என்ன கருத்துரை சொல்றாருன்னா, கற்பவற்றை தெளிவுற கற்க, கற்றபடி நல்லறியல் நடக்க. இதுதான் வந்து ஒரு பேராசிரியருக்கு அழகு. இதை பத்தி நம்ம வந்து பெருசா வந்து விரிச்சி எல்லாம் பேச தேவையில்லை. எப்படி வந்து ஐயன் வள்ளுவர் குறிப்பிட்டாரோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலா வந்து அதுக்கு சமநிலையில வந்து இந்த குரலுக்கான பொருளை வந்து இங்க குறிப்பிட்டிருக்காரு. இத வந்து எப்படி அவர் வந்து ஒப்புமைப்படுத்தாருன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ராமாயணத்தை பத்தி சொல்லியிருக்காரு, மகாபாரதத்தை பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, புராண கதைகளை பத்தி சொல்லியிருக்காரு, சங்க இலக்கியங்களை பத்தி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்பூஷியஸை கொண்டு வந்திருக்காரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு 360 டிகிரின்னு கூட சொல்லலாம். 360 டிகிரில எல்லா கோணத்திலயுமே வந்து பார்த்து ஏன்னா வந்து இது வந்து சாதாரணமான ஒரு ஆளால வந்து முடியாது. நான் வந்து இது இங்க உயர்த்தி பேசல, அது இந்த நூலை வாசிச்சதுனால வந்து அதை வந்து நான் வந்து இங்க எல்லாருக்கும் பகிர்கிறேன். ஏன்னா வந்து எல்லா நூல்களையும் வாசித்து எல்லா அனுபவங்களையும் பெற்றால்தான் எல்லாவற்றோட வந்து நம்ம ஒப்பிட முடியும். இல்லைன்னா வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நூலோ அல்லது குறிப்பிட்ட இதோ இருந்தா அதோட தான் நான் ஒப்பிட்டு பேசுவேன், மற்றதோட நான் ஒப்பிட்டு பேச மாட்டேன். ஆனா இந்த நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா தளங்கள்லயும் அதை வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காரு. ஒரு திருக்குறளை வந்து மற்ற எல்லா நாம நினைத்து பார்க்காத ஒரு கோணத்தில் வந்து இங்க ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இதுல வந்து கன்பூசியஸ் சொல்றதை வந்து அங்க ஒப்புமைப்படுத்துறாரு. நாம் கற்பவற்றை அடிக்கடி திரும்ப சொல்வதும் அவற்றை நமது வாழ்க்கையில் தக்க நேரத்தில் பயன்படுத்துவதும் மகிழ்ச்சி அளிக்கும். ஏறத்தாழ நீங்க அந்த குரலினுடைய கருத்தும் ஏறத்தாழ இல்ல 100 விழுக்காடு வந்து அந்த குரலினுடைய கருத்தும் கன்பூசியஸ் சொன்ன கருத்தும் ரெண்டுமே வந்து ஒன்னாதான் இருக்கு. அதாவது வந்து ஞானிகள் எப்போது தோன்றினாலும் அவருடைய சிந்தனைகள் வந்து ஒன்றாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாலடியாரோட வந்து இந்த குரல் வந்து எப்படி ஒப்புமைப்படுத்தப்படுது அப்படின்றத இந்த பாடல் மூலமா வந்து விளக்குறாரு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின் ஆராய்ந்து அமையுடையவே கற்பவே நீரொழிய பாலும் குறிகின் தெரிந்து. அதாவது வந்து இது எப்படி இதனுடைய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அன்னப்பறவை என்ன பண்ணுனாக்க வந்து அந்த தூய்மையான அந்த பாலை மட்டும் வந்து அதை வந்து விலக்கிட்டு அந்த நீரை மட்டும் வந்து பருகும். அதே மாதிரி வந்து அறிவுடையார் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க வந்து அந்த நூலினுடைய தன்மைகளை வந்து ஆராய்ஞ்சு நல்ல நூல்களையே வந்து கற்பாங்க, படிப்பாங்க. அப்படி வந்து அந்த கற்றுக்கொள்வதற்கேற்ப அதே மாதிரி வந்து நின்று காட்டுவாங்க அப்படின்றதுதான் இந்த நாலடியாருடைய இந்த பாடலுடைய பொருள். இந்த பாடலுடைய பொருளை தான் வந்து அந்த குரலோடு ஒப்பிட்டு 2 கருத்துக்களும் வந்து ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத வந்து இது மூலமா நமக்கு வந்து சுட்டி காட்டியிருக்கின்றாரு, இந்த பதிவு பண்ணியிருக்காரு இந்த நூல்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 8வது குறள். வாழ் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சிக கேள் போல் பகைவர் தொடர்பு. இது வந்து குறள் எண் 882. இது பக்கம் 124 வந்து பதிவாயிருக்கு. இதற்கான ஆசிரியர் கருத்துரை. வெளிப்படையான பகைவர்க்கு அஞ்ச வேண்டுவதில்லை, உறவினராக நடிக்கும் பகைவர்க்கு அஞ்ச வேண்டும். இது வந்து 100க்கு 100 வந்து உண்மை. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம வந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதனாலதான் வந்து வள்ளுவரை வந்து நம்ம வந்து சென்னா புலவர்ன்றோம், தெய்வ புலவர்ன்றோம், என்னென்ன அடைமொழி இருக்குதோ எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்குறோம். இந்த உலகம் இதுவரைக்கும் கண்டிராத ஒரு மாமேதை
இனியும் காணாத ஒரு மாமேதை யாரா இருக்க முடியும்னா அது வந்து ஐயன் வள்ளுவரா தான் இருக்க முடியும். இது வந்து என்னுடைய கருத்து மட்டும் இல்ல, பெரும்பாலானுடைய கருத்தும் இதாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க எந்த ஒரு பொருளை பத்தி பேசினாலும் அந்த பொருளை பத்தி அவர் பேசியிருப்பாரு. அந்த 1330 குறள்பாட்டுல வந்து எல்லா வகையான கருத்துக்களும் உண்டு. அதாவது வந்து இல்லறத்தை பத்தி இருக்குது, காமத்தை பத்தி இருக்குது, அறத்தை பத்தி இருக்குது. இன்னும் சொல்ல போனாக்க வந்து இன்னைக்கு நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் பிசினஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்றத பத்தி சொல்றோம். அதற்கு வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க வந்து உதாரணம் கொடுக்கறதுக்கு வந்து மகாபாரதத்தை எடுக்கிறாங்கன்னா, மகாபாரதத்துல இருந்து கருத்து எடுக்கிறது நான் தவறு என்று கூறவில்லை. ஏன்னா நானும் வந்து அந்த நம்பிக்கையில இருந்து தான் இருக்கிறேன். ஆனா அதுல இருந்து எடுக்கக்கூடிய கருத்துக்களை விட நுட்பமாக, ஆழமாக, தெளிவாக, அறிவுபூர்வமாக கருத்துக்கள் உள்ளது திருக்குறள் மட்டும்தான். அதுல வந்து இல்லாத கருத்துக்களே கிடையாது. இப்ப இந்த குறளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விளக்கத்தை சொல்லிட்டு எந்த ஒரு ஒப்பீடு பண்றாரு அப்படின்னா அவருடைய அந்த கம்பராமாயணத்துல தான். அவர் நிறைய கம்பராமாயண பாடல்களை வந்து குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா கம்பன் அவர் ஊரை சார்ந்தவர் என்பதும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். அது வந்து குறிப்பாக அந்த இதுல இருக்கிறவங்களுக்கு அந்த பற்று உண்டு. கம்பன் மேல வந்து பற்று, அளவில்லாத பற்று அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுல இருந்தா வந்து இந்த பாடலையே வந்து குறிப்பிட்டிருக்காரு. நன்னின மனிதர்பால் நண்பு பூண்டனை எண்ணினை செய்வினை என்னை வெல்லுமாறு உன்னுனை அரசின் மேல் ஆசை ஊன்றினை திண்ணிக உன் செயல் பிறர் செருணர் வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது வந்து யார் வந்து சொல்றான்? ராவணன் வந்து அவனுடைய தம்பி விபீடனன் கிட்ட வந்து இத சொல்றான். எப்படி சொல்றான்னா வந்து நீ வந்து ஒரு துரோகியிடம், பகைவரிடம் வந்து நீ வந்து நட்பு வச்சுன்னு இருக்கிற. நீ ஆல்ரெடி வந்து ஏற்கனவே நீ வந்து முடிவு பண்ணிட்ட. என்னை வந்து நீ வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்ட. அதான் வந்து என்னை வெல்லும் வழியை அறிந்துள்ளாய். உன்னை விட எனக்கு வேறு பகையும் வேண்டுமா? ராவணனே வந்து வெறுத்து போய் சொல்றான், எனக்கு வந்து வெளியில இருக்கிற பகையெல்லாம் பகை இல்லடா தம்பி, நீ மட்டும்தானா எனக்கு பகை அப்படின்றதுதான் வந்து இதுல இந்த பாடல்ல வந்து ரொம்ப வெறுத்து போய் வந்து சொல்றான். அதனாலதான் வந்து உறவாக இருந்தாலும் வீடனன் வந்து அந்த பகையாக இருக்கின்ற ராவணன் எப்படி கருதுகிறான் என்பதை வந்து இந்த கம்பராமாயணம் பாடல் மூலமா வந்து அவர் விளக்குறாரு. அதுதான் வந்து அந்த குரலோடும் வந்து நமக்கு வந்து விளக்குறாரு. எது? வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு அப்படின்ற குரல் மூலமா இது பண்றாரு. அதோடு மட்டும் இல்லாம வந்து இதற்கு வந்து சமகாலத்துல சங்க இலக்கியத்துல இருந்து வந்து ஒரு பாடலை வந்து நமக்கு வந்து எடுத்து காட்டுறாரு. என்ன பாடல் அப்படின்னாக்க வந்து இரும்பனை வெண்டோடு மலைந்தோன் அல்லன் கருஞ்சினை வேம்பின் தெரியலோன் அல்லன் நின்ன கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே நின்னோடு ஒருவன் கண்ணியும் ஆர்மிடைந்தன்றே ஒருவீர் தோற்பினும் தோற்பது உன்குடியே இருவீர் வேரல் இயற்கியம் அன்றே அதனால் குடிபொருள் என்று நும் செய்தி கொடித்தேர் நும் முரன்ன வேந்தற்கு மெய்மெலி உவகை செய்யும் இவ்விகலே அப்படின்னு சொல்லிட்டு கோவர் கிழார் எழுதிய அந்த ஒரு பாடலை வந்து இங்க வந்து நமக்கு வந்து இந்த குறளுக்கு வந்து ஒப்பிட்டு வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னாக்க வந்து சோழ நாட்டை, அதாவது வந்து யாரத்தாழ ஒரு 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட வச்சுக்கலாம். நலங்கிள்ளி நெடுங்கிள்ளின்னு சொல்லிட்டு 2 மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. அவங்க வந்து 2 பேருமே வந்து அண்ணன் தம்பி. இதுல வந்து நெடுங்கிள்ளி வந்து அண்ணனு தம்பி, நலங்கிள்ளி வந்து அண்ணன். இவங்க 2 பேருக்கு பகை நடக்குது. அதுக்கு வந்து அவர் வந்து எவ்வளவு அழகா வந்து இந்த நுட்பமா இந்த கருத்து சொல்லியிருக்காரு பாருங்க. நீ வந்து பனம்பூனா பனம்பூவை வந்து மாலையா சூட்டிக்கிறது. அந்த பனம்பூவை மாலையாக சூட்டிய சேரனும் அல்ல, வேப்பம்பூவை மாலையாக சூட்டிய பாண்டியனும் அல்ல. நீங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஆத்திப்பூ அப்படின்ற ஒரு பூவை சொன்ன சோழன். நீங்க 2 பேருமே வந்து அண்ணன் தம்பிங்க. உங்களுக்குள்ள எதுக்குடா பகை? நீங்க ஒருத்த அடிச்சு என்ன பண்ண போறீங்க? உன்னாடும் போயிடும், அவனாயிடும் போயிடும். நீயும் வாழ மாட்டான், அவனும் வாழ மாட்டான் அப்படின்றத வந்து அந்த காலத்துல வந்து மிக அருமையாக வந்து அந்த ஒரு நுட்பமா யோசித்து இந்த பாடலை வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இதை வந்து நான் மீண்டும் இந்த குரலோட வந்து ஒப்பிடுறேன் பாருங்க. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சிக கேள்போல் பகைவர் தொடர்பு. எவ்வளவு அழகா வந்து பொருத்தமா இருக்கு பாருங்க. அந்த ஓமையும் சரி, அந்த கருத்து ஒற்றுமையும் சரி. இதை வந்து பேராசிரியர் வந்து அந்த நூல்ல வந்து மிக அழகாக வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கு நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி வழிகாட்டும் வள்ளுவம் அப்படின்ற அந்த பகுதியில வந்து யாரத்தாழ வந்து நூலினுடைய மொத்த பகுதி அதுதான் சொல்லலாம். அந்த 15வது பக்கத்துல இருந்து
140வது பக்கம் வரைக்கும் வந்து இந்த வழிகாட்டும் வள்ளுவம் தான் வந்து அவர் முழுக்க முழுக்க எழுதியிருப்பாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செய்திகளை சொல்லியிருப்பாரு. நான் வந்து முதல்ல எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து 22 குறள்கள் எடுத்தேன். ஆனா 22 குறள்களுக்கு வந்து நான் வந்து பிரசன்டேஷன் ஸ்லைட்ஸ் வந்து போடும்போது வந்து அது வந்து ஏறத்தாழ 80-90 வந்துருச்சு. அதனால வந்து அது எல்லாத்தையும் நான் வந்து குறைத்து கொண்டு இந்த ஒரு 8-9 குறள்களை மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு அதனுடைய விளக்கங்களையும் அதற்கு தொடர்பான செய்திகளையும் வந்து இங்க வந்து உங்க அனைவரிடமும் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். அடுத்ததாக பாத்தீங்கன்னா அந்த நூலினுடைய 2வது தலைப்பு மற்றும் 3வது தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி பருவத்தில் ஆசிரியரின் பார்வை, திருக்குறள் சொற்பொழிவு. இந்த பள்ளி பருவத்தில் ஆசிரியரின் பார்வைன்றது வந்து பக்கம் 145 வந்து இருக்கு. திருக்குறள் சொற்பொழிவு வந்து அவர் ஆற்றிய சொற்பொழிவு. அது வந்து பக்கம் 150 வந்து பதிவு பண்ணியிருக்கின்றாரு. இந்த பள்ளி பருவத்துல இப்ப நான் முன்பே சொன்னது மாதிரி வந்து அவருக்கு எப்படி இந்த திருக்குறள் மேல பற்று இருந்ததுன்னா, அதை வந்து அவர் சொன்ன செய்தியிலிருந்தே நம்ம வந்து அவர் பதிவு பண்ணியிருக்க அந்த செய்தியிலிருந்தே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து அவர் வந்து அவருடைய சொந்த ஊர்ல வந்து 6ஆம் படிவம், நம்ம இன்னைக்கு 6ஆம் கிளாஸ் சொல்ற மாதிரி வந்து அது 6ஆம் படிவம் மன்னிக்கும். அந்த 6ஆம் படிவத்துல வந்து ஆப்பிரிவு வந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த படித்துக் கொண்டிருக்கின்ற காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் காட்டிய இல்லறம் அப்படின்ற தலைப்புல வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. எப்ப 6ஆம் படிவம்னா ஏறக்குறைய ஒரு 11 அல்லது 12 வயது வந்து இருக்கலாம். அந்த 12 வயதுலயே வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவர் காட்டிய இல்லறம் அப்படின்றத வந்து நாமெல்லாம் வந்து சிந்திக்கவே முடியாது. அதை வந்து அப்ப வந்து அவர் செய்து காட்டியிருக்கின்றார். இந்த கட்டுரையை எழுதி அதற்கு வந்து அவர் வந்து முதல் பரிசும் வந்து வாங்கியிருக்காரு. அதையும் தன்னுடைய நூல்ல வந்து பதிவு பண்ணியிருக்கின்றார். அதற்கு வந்து அவர் பயன்படுத்திய குறள் பாத்தீங்கன்னா, மனைத்தக்க மாண்புடைய இளாகித்தற் கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை, அந்த குறளையும், மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன்மக்கட்பேறு அப்படின்ற குறளையும் வந்து இது பண்ணி எழுதி அந்த வள்ளுவர் காட்டிய இல்லறம் அப்படின்ற அந்த ஒரு கட்டுரையை வந்து இது பண்ணி முடிச்சிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முன்னுரை எழுதியிருக்காரு, அதற்கான விளக்குவரை எழுதியிருக்காரு, அதற்கான முடிவுரை எழுதியிருக்காரு. இவை அனைத்தையுமே வந்து அந்த பகுதியில வந்து அவர் வந்து இந்த நூலுடைய பகுதியில வந்து பதிவு பண்ணியிருக்கின்றார். அப்படியே வந்து அதை வந்து காப்பின்னு கூட சொல்லலாம். அவர் அந்த காலத்துல வந்து அவர் எழுதுனதை வந்து அப்படியே வந்து பதிவு பண்ணியிருக்கின்றாரு. என்னுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குறளை வந்து இவ்வளவு நுட்பமா வந்து அந்த வயதுல நம்ம வந்து படிக்க முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து குறள் வந்து எல்லாருமே வந்து நூல்ல வந்து இருக்கு, பாட புத்தகங்கள்ல வந்து இருக்கு, எல்லாருடைய வகுப்புலயும் இருக்கு. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையே வச்சிருக்காங்க. ஆனா வந்து இவ்வளவு நுண்ணிய பொருள்கள், இவ்வளவு நுட்பமாக வந்து பொருள் வந்து எல்லாருக்கும் விளங்குற மாதிரி வந்து படிக்கிறாங்களா? அப்படி ஒருவேளை படிச்சிருந்தாங்கன்னாக்க இன்னைக்கு வந்து இந்த நாடு வந்து எவ்வளவு சிந்தனை மாற்றம் நடந்திருக்கும். அப்படி நடக்கல அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். அதனாலதான் வந்து பேராசிரியர் மாதிரி இந்த வள்ளுவத்தினுடைய வேறு விதமான பரிமாணங்களை கொடுக்கக்கூடிய நூல்கள் வந்து நமக்கு கிடைத்தாக்க இன்னும் நமக்கு வந்து தெளிவு பிறக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக நம்புறேன். அந்த மாதிரி இந்த 2 குறள்களை, அது இல்லாம இன்னும் ஒரு 5-6 குறள்களையும் அதுல குறிப்பிட்டிருக்காரு. அதை வந்து நான் நேரமின்மை காரணமாக இங்க வந்து அதை சேர்க்கல. இந்த 2 குறள்களை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இந்த பகுதியை வந்து நான் முடிக்கிறேன். அடுத்தது வந்து திருக்குறள் சிந்தனைகள் அப்படின்றது வந்து அவருடைய அந்த நூலினுடைய 5வது தலைப்பாக இருக்கு. அதுல வந்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இதுல வந்து ஒரு 15 கருத்துக்களை வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுல இருந்து நான் தேர்ந்தெடுத்து மட்டும் இந்த கருத்துக்களை மட்டும் இங்க பதிவு பண்ணியிருக்கேன். குறளால் ஆன விரிவான நூல், ஆவில் தொடங்கி இன்னில் முடிகிறது, பழங்காலத்திலே 10 பேர் உரை, பின்னர் கணக்கில் அடங்கா, மிகுதியான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல். குறளுக்கு வந்து சிறப்பு பாயிர பாடல்களும் இருக்கு. திருவள்ளுவர் மாலை, தனிச்சிறப்பு, அந்த மாதிரி வந்து தனித்தனியா வந்து அதற்கான நூல்களை வந்து இதை பற்றி பாடப்பட்டிருக்கு. மிக முக்கியமானது இந்த 2 கருத்துக்களும் தான். திருக்குறள் வந்து எல்லா சமயத்திற்கும் பொது. இது வந்து ஆவிற்கோ அல்லது ஆ மதத்திற்கோ அல்லது ஈ மதத்திற்கோ அல்லது ஈ மதத்திற்கோ சார்ந்ததல்ல. இது அனைத்து மதத்திற்கும் பொதுவான நூல். அதனாலதான் வந்து இதை வந்து பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது நீதி நூல். உலகத்துல வந்து நீதிக்குன்னு எந்த நூலுமே கிடையாது என்னுடைய அறிவு கெட்டிய வரை. அதாவது கருத்துக்கள் பேசியிருக்காங்க. ஆனா வந்து வள்ளுவர் சொன்ன மாதிரி நீதியை வந்து யாரும் சொன்னது கிடையாது. மற்றவர்கள்லாம் வந்து அவங்களுடைய பார்வையில வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து வள்ளுவர் வந்து நம்ம வந்து உயர்த்தி பேசணும் அப்படின்னா வந்து அவர் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன ஒரு மாமேதை. மற்றவங்க எல்லாம் வந்து வர்ணாசிரமத்தை பத்தி பேசினவங்க, மற்றவங்க எல்லாம் வந்து அதனுடைய பகுப்புகளை பத்தி பேசினவங்க.
இன்னைக்கு நாம வந்து சமூக நீதியை பத்தி பேசுறோம். ஆனா ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சமூக நீதியை பேசி வாழ்க்கை என்பது இப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதை தன்னுடைய 2 அடியால் நமக்கு அனைவருக்கும் புரிய வைத்த மாமேதை திருவள்ளுவர். அவரை பற்றி பேசும்போதே வந்து எனக்கு உணர்ச்சி பெருக்கா இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு ஒரு நுட்பமான செய்திகளை வந்து நமக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு மாபெரும் ஞானி அவர். அதனாலதான் வந்து இந்த 2 கருத்தும், இந்த 2 சிந்தனையும் வந்து மிக முக்கியமான சிந்தனை. அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து இது சால பொருந்தும் இந்த சிந்தனை. அதாவது எல்லா சமயத்திற்கும் பொதுவானது, எல்லாருக்கும் பொதுவான நீதி நூல். இது வந்து நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, வேற எல்லா நாட்டிலயும் வந்து இத வந்து ஒரு நீதி நூலா கூட நம்ம வைக்கலாம். ஏன்னா அவ்வளவு கருத்துக்கள் வந்து இதுல வந்து பொதிந்து இருக்கு. இந்த திருவள்ளுவர் மாலை பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் மாலை வந்து ஒவ்வொருத்தர் வந்து அந்த பாடல்களை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் நான் முதல்ல வந்து என்னுடைய அந்த உரையினுடைய தொடக்கத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன். எத்தனை வந்து ஒரு 3 பாடல்கள் எடுத்துக்கொண்டு நான் வந்து குறிப்பிட்டேன். அத மாதிரி வேறவர்கள்லாம் வந்து அதை வந்து அவங்களுக்கு ஏத்த பார்வையில வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இது வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா வந்து, இந்த மோனாலிசா படம் இருக்கும். அந்த மோனாலிசா படத்தை வந்து பார்க்கும்போது அதனுடைய கண் பாக்குறது வந்து நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த கோணத்துல இருந்து பார்த்தா நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும், அந்த கோணத்துல இருந்து பார்த்தா நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். ஐயன் வள்ளுவருடைய திருக்குறளும் அப்படித்தான். யார் எந்த பார்வையில் பார்க்கிறார்களோ அவர்கள் பார்வையிலே வந்து அது வந்து மிளிர்கின்றது. அதனாலதான் வந்து வான்புகழ் கொண்ட வள்ளுவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து உயர்த்தி வந்து நம்ம பேசுறோம். அதனாலதான் பாரதி வந்து அதை வந்து யாமறந்த புலவர்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இயலுக்கு ஒரு தகுதியை வந்து கொடுத்தான், வள்ளுவருக்கு வந்து ஒரு தகுதியை வந்து கொடுத்தான் அப்படின்றது நான் நினைக்கிறேன். அடுத்தது மிக மிக முக்கியமானது, பேராசிரியர் வந்து எல்லா விதமான கருத்துக்களையும் சொல்லிட்டு பெரியாருடைய கருத்துக்களே சிலதெல்லாம் வந்து அதனுடைய புத்தகத்தினுடைய முன்னூலினுடைய முதல் பகுதி 2ஆம் பகுதியிலாம் குறிப்பிட்டிருக்காரு. அந்த சம்பவங்கள் அதான் நான் இங்க விளக்கி சொன்னேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா, திருக்குறள் மாநாட்டில் பெரியார் அப்படின்ற ஒரு தலைப்பே கொடுத்து அதை வந்து நூல்ல வந்து பதிவு பண்ணியிருக்கின்றாரு. இந்த திருக்குறள் மாநாடு எப்ப நடந்ததுன்னா 14/3/1948 வந்து சென்னை மயிலாப்பூர்ல வந்து திருக்குறள் மாநாடு நடந்தது. அந்த திருக்குறள் மாநாடுல வந்து பெரியார் வந்து அங்க வந்து சொற்பொழிவு வந்து ஆற்றினாரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த பெரியாரை பத்தி நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படும் போது வந்து திருக்குறள் மாநாட்டுல போய் அவர் என்ன பேசினாரு, அவர் வந்து ஒரு வெங்காயம் தான் பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துக்கள் கூட வந்து வைப்பது உண்டு. அது வந்து அவர் என்ன பேசுறாருன்றது தெரியாம வந்து நிறைய பேர் வந்து அப்படி அவங்களுக்கு தனக்கு தோன்றுகிற சிந்தனையை வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இதுல வந்து பேராசிரியர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் அந்த குறிப்பிட்ட அந்த கருத்தை வந்து ஒரு பக்க அளவுல வந்து பதிவு பண்ணியிருக்கின்றாரு. அதுல வந்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து என்னன்னா வந்து, பெரியார் வந்து திருக்குறள் வந்து ஏன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொன்னார் அப்படின்றதுதான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா வந்து, வாழ்வினுடைய தத்துவங்களை, வாழ்வினுடைய கோட்பாடுகளை வந்து திருக்குறள் வந்து பேசுது. அதனாலதான் வந்து இது வந்து முக்கியமான நூல். இது வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனை கொண்டது. பகுத்தறிவுன்றது பகுத்து அறிவது, அதை வந்து ஆராய்ந்து அறிவது, அதை பற்றி விளக்கமாக சொல்கின்றது. அதனாலதான் வந்து இதை வந்து ஒரு மிக முக்கியமான நூல். அதை வந்து அவர் வந்து ஒரு அறிவியல் அந்த பார்வையோடு தான் அவர் பார்த்தாரு. அதுல வந்து அவர் ஆன்மீகத்தையோ அல்லது வேறு விதமான ஒரு கூற்றுக்களையோ வந்து அவர் வந்து ஒப்பிட்டு பார்க்கல. இந்த அறிவியல் தொடர்புடைய ஒரு நூலாக, ஒரு சிந்தனை உள்ளதாக இருக்கிறதுனால்தான் வந்து, ஏன்னா பெரியார் வந்து பாத்தீங்கன்னா அவரை பற்றி அறிந்தவர்கள், அவரை பற்றி படித்தவர்கள் வந்து ஒரு தெரிஞ்சுக்கூடிய கருத்து என்னன்னா, அவர் எதையுமே வந்து அவர் லேசா, அவர் எளிதாக வந்து அவர் வந்து உயர்த்தி குறிப்பிட மாட்டார். ஆனா வந்து திருக்குறளை பத்தி வந்து அவர் உயர்த்தி குறிப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் காரணம். ஏன்னா நீங்க திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னாக்க அதற்கான கருத்துக்கள் வந்து புதிய இருக்கு. நீர்மாண்மை பற்றி வந்து அறிவியலை வந்து அதுதான் பேசியிருக்கு. அது மாதிரி வந்து ஒவ்வொரு விதமான அறிவியல் கருத்துக்கள், சமூக நீதி கருத்துக்கள் எல்லாமே அதுல இருக்கு. அததான் வந்து அவர் பேசியிருக்காரு. அதை வந்து இந்த நூலினுடைய ஒரு பகுதியாக வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நூலினுடைய நிறைவாக வந்து பாத்தீங்கன்னா, அறிஞருடைய பார்வையில வந்து திருக்குறள் எப்படி அப்படின்றது வந்து ஒரு நிறைய அதிகமான அந்த இணைப்புகளை வந்து அதுல வந்து கொடுத்திருக்காரு. அதுல இருந்து நான் வந்து தேர்ந்தெடுத்துதான் இங்க வந்து பதிவு பண்ணியிருக்கேன். வள்ளுவர் செய் திருக்குறளை மறு வரநன் குறந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. இது வந்து மனோன்மணிய சுந்தர பிள்ளை வந்து திருக்குறளை பத்தி சொன்னது. எல்லா நாணங்களும் திருக்குறள் என்னும் மறைநூலில் கிடைக்கப்பெறுகிறது. இதை சொன்னது வந்து வெள்ளக்காரர், அதாவது வந்து அங்க இருந்தவர், அமெரிக்கால இருந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன் வந்து சொல்றாரு. நம்ம தேசப்பிதான்னு சொல்றோமே மகாத்மா காந்தி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க வந்து, திருக்குறளை படிக்கிறதுக்கு தான் நான் தமிழ் மொழியை கட்டுறேன் அப்படின்றாரு.
அது மட்டும் இல்ல, ஏனைய சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே வந்து திருக்குறளை பத்தி பேசியிருக்காங்க. ஜியு போப் வந்து பேசியிருக்காரு, கன்ஃபியூசியஸ் மாசேதன் வந்து பேசியிருக்காரு. அதற்கான தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து தன்னுடைய நூலினுடைய கடைசி பகுதியில வந்து கொடுத்திருக்காரு. அதை பார்த்தோம்னாக்க இன்னும் ஒரு 7-8 ஸ்லைடு வந்துடும். அதனால வந்து ஒரு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கருத்துக்களை மட்டும் இங்க எடுத்து பதிவு பண்ணியிருக்கேன். என்னுடைய இந்த உரையினுடைய இறுதி பகுதியாக நான் வந்து இதை வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு சுருக்கமாக ஒரு கூற விரும்புவது என்னவென்றால், இந்த நூல் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. வழிகாட்டும் வள்ளுவம், பள்ளி பருவத்தில் ஆசிரியரின் பார்வை, திருக்குறள் சொற்பொழிவு, திருக்குறள் சிந்தனைகள், திருக்குறள் மாநாட்டில் பெரியார், அறிஞர்கள் பார்வையில் திருக்குறள். ஏறத்தாழ 176 பக்கங்களை கொண்டது இந்த நூல். இதில் வழிகாட்டும் வள்ளுவம் என்ற தலைப்பில் ஏற்கனவே நான் பேசியபடி, நான் இங்கு விவரித்தபடி 1 to 140 பக்கம் வரை ஏறத்தாழ ஒரு 40 குறள்களை வந்து 35-40 குறள்கள் வந்து அங்கு வந்து பயன்படுத்தியிருக்கின்றார். அதற்கான விரிவான செய்திகளை வந்து தொடர்பு படுத்தி குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் நான் வந்து ஒரு 8 குறளை வந்து இங்க எடுத்து காமிச்சேன். மீதமுள்ள ஒவ்வொரு குறளுக்கும் தமிழ் இலக்கியத்தில் உள்ள சங்க இலக்கிய கூறுகள், அதற்கு பின் வந்த இலக்கிய கூறுகள், கம்பராமாயணம் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து ஒரு இணைப்பு கொடுத்து அதை பத்தி கருத்து வந்து அதுல வந்து மிக சிறப்பாக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இது ஏன் நான் வந்து ஒரு புதிய கோணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க வந்து, அப்படி வந்து நம்ம வந்து வேறு வேறு விதமான அந்த பரிமாணத்தோட பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து அது வந்து புரிதலுக்கு எளிதாக இருக்கின்றது. அதை வந்து மிக சால சிறப்பாக செய்திருக்கின்றார். அடுத்ததாக அவருடைய அந்த பள்ளி பருவத்திலுடைய ஆசிரியரின் பார்வை, திருக்குறள் சொற்பொழிவு, இது இரண்டுமே வந்து அவருடைய சொந்த அனுபவத்தில் வந்து பண்ணது. அதை வந்து விரிவாக வந்து இங்க குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது திருக்குறள் சிந்தனைகள்ல வந்து சில குறளுக்கு வந்து அதுல வந்து விளக்கமும் கொடுத்திருக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி போயிடும். அதாவது ஒவ்வொரு குறளுக்கும் வந்து உரையாசிரியர்கள் எப்படி வந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க, அதுல வந்து எப்படி மற்ற உரையாசிரியர்கள் வந்து மறுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து அதுல வந்து ஒரு நம்ம அனலைசிஸ் சொல்லணும் இல்லையா, அந்த அனலைசிஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா பேசிக்கலா வந்து இஸ் வெரி மச் இன்ட்ரெஸ்ட் இன் ரிசர்ச். ஸோ அந்த அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய கருத்துக்கள் வந்து அதுல குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த திருக்குறள் சிந்தனைகள்ல. இந்த திருக்குறள் மாநாட்டில் பெரியாரை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன். அறிஞர்கள் பார்வையில வந்து ஏறத்தாழ ஒரு 40-50 அறிஞர்கள் வந்து குறிப்பிட்ட கருத்துக்களை வந்து தன்னுடைய நூலில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இவை அனைத்தையும் கடந்து அவர் வந்து ஒவ்வொரு பகுதியினுடைய, அதாவது இந்த வழிகாட்டும் வள்ளுவம் நிறைவு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எடுத்துக்கொண்ட நூல்கள், அவர் படித்த நூல்கள், அதற்கான சான்றுகள் எல்லாத்தையுமே வந்து அதுல வந்து கொடுத்திருக்காரு. அதாவது நம்ம ஆங்கில நூல்களை சொல்றோம் இல்லையா, பைபிளோகிராஃபி, இந்த பர்ஃபெக்ஷன் அப்படின்றது வந்துதான் வந்து அவர்கிட்ட வந்து அன்னைக்கும் கத்துக்கிட்டேன், நேத்தன் கத்துக்கிட்டேன், இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன், என்னைக்கும் கத்துக்கணும். அதுதான் வந்து பேராசிரியனுடைய தனி இயல்பு. அதை வந்து மிக விரிவாக இந்த 176 எண்ணிக்கை கொண்ட இந்த பக்கங்கள் எண்ணிக்கை கொண்ட புத்தகங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த இணைப்பை வந்து மிக விளக்கமாக குறிப்பிட்டிருக்காரு. இப்ப நம்ம சொன்ன கருத்துக்களை வந்து மறுதளிக்கணும்னு நினைச்சா கூட வந்து அதுல நம்ம போயிட்டு அந்த நூலினுடைய தொடர்பை எடுத்துக்கொண்டு அந்த கருத்துக்களை படிச்சு இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு சொல்லலாம். அதாவது வந்து பேராசிரியர் ஒப்பிட்டது வந்து சரியாக இருக்கிறதா அல்லது வேறு பார்வை இருக்கிறதா அப்படின்றதையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். அதாவது அதற்கான ஒரு ஒப்பீட்டையும் நம்ம செய்யலாம். அந்த வாய்ப்பையும் வந்து அவர் வந்து அந்த நூல்ல வந்து நமக்காக வந்து நாம செய்ய வேண்டிய வேலையை வந்து அவர் எளிமைப்படுத்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதை வந்து மிக அழகாக வந்து செய்திருக்கின்றார். நிறைவாக இந்த சமுதாயத்தில் தற்போது நிலவும் கொடுக்கின்ற சூழ்நிலையில் இதை போன்ற நூல்கள் மிக மிக அவசியம். எப்படி இந்த 3 அமைப்புகளும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து தொய்வு இல்லாமல் வாரம் ஒவ்வொரு வாரமும் நடத்தி கொண்டு வருகின்றார்களோ, அந்த நிகழ்வுகளில் இது போன்ற நூல்கள் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். இப்படி அறிமுகப்படுத்துவதால் என்ன நன்மைகள் விளையும் என்றால், மாணவர்களுக்கு மற்றும் அனைத்து தரப்பிற்கும் வந்து திருக்குறளுடைய பெருமை வந்து மிக எளிதாக சென்றடையும். திருக்குறள் வந்து ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் இல்ல, அது வந்து நம்முடைய வாழ்வியல் தத்துவம் அப்படின்ற ஒரு புரிதல் வந்து ஏற்படும். பேராசிரியர் போன்றவர்களுடைய இந்த எளிமையான கருத்துக்களை வந்து எல்லாரிடமும் பரப்புவதற்கு இந்த தளம் பயன்பட வேண்டும். இந்த தளத்தில் என்னை போன்ற எளியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, இவ்வளவு நேரம் எனக்கு அனுமதி கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்த அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அமைப்பாளர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக நான் பேசிய அல்லது ஆற்றிய இந்த உரையில் ஏதேனும் குறைகள் இருப்பின், பிழைகள் இருப்பின் பொறுத்தருக என்று பணிவுடன் வேண்டிக் கொள்கின்றேன்.
அவையோர் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஸ்டாலின் அவர்களே, மிக்க நன்றி. ஒரு மிகச் சிறப்பான உரையாற்றினீர்கள். இந்த நூலின் சாராம்சம் அல்லது இந்த நூல் எவ்வாறு செய்யப்பட்டது என்பது தொடங்கி திருக்குறள் எந்தெந்த இலக்கியங்களோடும் எந்தெந்த நிகழ்ச்சிகளோடும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்ற மேற்கோள்களை எல்லாம் சுட்டிக்காட்டினீர்கள். குறிப்பாக சிலப்பதிகாரம், சங்க இலக்கியங்கள், விவிலியம் போன்ற நூல்களோடு தொடர்புபடுத்தியதும், உண்மை கதைகள் போன்றவற்றையும் தொட்டுக்காட்டி பேசினீர்கள். ஒரு முக்கியமான கேள்வியை நீங்கள் எழுப்பினீர்கள். குறளால் சிந்தனை மாற்றம் ஏற்பட்டுள்ளதா? நம்முடைய திருக்குறள் நம்மிடையே சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதா என்ற கேள்வியை எழுப்பினீர்கள். அது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. அது தவிர இந்த நூலின் அவசியம், இது போன்ற நூல்களின் அவசியத்தையும் விளக்கி சொன்னீர்கள். மிக சிறப்பான உரை. அருமை சகோதரர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக அற்புதமாக தன்னுடைய நேரத்தை நிறைய தகவல்களை திரட்டி இன்றைய காலகட்டத்திற்கு மட்டுமல்ல எந்த காலகட்டத்திற்கும் திருக்குறள் தேவை, அதுதான் ஒரு வாழ்வியல் நூல் என்பதை மிக தெளிவாக நிறைய உதாரணங்களோடு தொகுத்து வழங்கியிருக்கிறார். ஆகவே முதல் கண் நமது ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி. என்னுடைய கருத்தாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், ஒரு இஸ்லாமியரிடம் குரான் இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு இஸ்லாமிய தோழரும் தன்னுடைய இல்லத்தில் குரான் வைத்திருப்பார்கள். குரானை அவர்கள் தினசரி அதை குரானில் இருந்து சில தத்துவங்களை எடுத்து தங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துவார்கள். அதுபோல் ஒரு கிறிஸ்துவர் ஒரு பைபிளை வைத்துக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அதிலிருந்து சில தத்துவங்களை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை பின்பற்றுவார்கள். ஆனால் இந்துக்களுக்கு அவ்வாறு ஒரு திருக்குறள் இருந்து கூட இந்துக்கள் என்பவர் பலதரப்பட்டவர்களாக பிரிந்து போனார்கள். அதைத்தான் ஸ்டாலின் அவர்கள் மிக விரைவாக நாம் ஒரு குடையின் கீழ் வரணும் என்று சொன்னால் அதற்கு திருக்குறள் தான் ஒரு தலை சிறந்த நூல். நம்ம மட்டும் இல்ல, நம்மளது குடும்பத்தில பிள்ளைகளுக்கும் வளரும் சமுதாயத்திற்கும் தினசரி 2 குறளாவது நாம் படிக்க சொல்ல வேண்டும். அதை கட்டாயப்படுத்த வேண்டும். அதை நாமும் பின்பற்ற வேண்டும். அது நமக்கு வாழ்க்கைக்கு உதவும், நம்ம சந்ததிகளுக்கு உதவும் என்பதை என்னுடைய தகவலாக சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அன்பழகன் அவர்களே. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த கூட்டம் நடைபெறும். இந்த நிகழ்ச்சியில் முதன்முறையாக கலந்து கொள்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்கிறேன். இதுவரை உரையாற்றிய பேரன்பர்களே, வழிகாட்டும் வள்ளுவத்தை ஆய்வு செய்து பேசிய என் அன்பிற்குரிய மாணவர் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமகிருஷ்ணன் சொல்லியதுல 2 கருத்துக்களே நான் திருத்தம் அவசியம். ஒன்று ஒவ்வொரு குறளுக்கும், அவர் எடுத்துக்கொண்ட குறளுக்கும் ஆசிரியர் கருத்து என்று அது என்னுடைய கருத்தாக சொன்னார். அது என்னுடைய கருத்து அல்ல, எனக்கு பிடித்த உரையாசிரியர்களிலிருந்து நான் எடுத்தது. அதை ஒவ்வொரு குறளுக்கும் கீழே அடைப்புக்குறியில் குறிப்பையும் கொடுத்திருக்கிறேன், எந்த உரையிலிருந்து எடுத்தது என்று. இரண்டாவதாக, தந்தி மீனியாட்சிக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. தந்தி மீனியாட்சி என்பது இன்னொருவர் செட்டிநாட்டு மண் வாசனை கதைகள் என்ற கதைகளில் இருந்து எடுத்தது. ரொம்ப அருமையான பேச்சு. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவர் எடுத்துக்கொண்ட குறள்களை ரொம்ப தெளிவாக விளக்கினார் திரு ஸ்டாலின். இரண்டாவது, இந்த கரு தாய் ஒரு கருவை 10 மாசம் சுமக்கிறார். சில சமயங்கள்ல குறைப்பிரசவம் போது 8 மாசம் சுமக்கிறான்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஆசிரியர் அம்மன்று சொல்லும் முன்னே 600, நிம்மன்று சொல்லும் முன்னே 800 பாடக்கூடியவர்களும் உண்டு, உடனே பாடுவார்கள். ஆனா நான் இந்த 62 குறளை தேர்ந்தெடுத்து இதை சிரமப்பட்டு இதை உருவாக்குறதுக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. அதுதான் என்னுடையது. எல்லோரும் ஒருமுகமாக இதை பாராட்டினார்கள். என்னுடைய முதல் நூல் இது. உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஐயா, மிக்க நன்றி ஐயா. நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறீர்கள் அல்லது எவ்வளவு உங்களது அனுபவத்தை எல்லாம் தொகுத்து இந்த நூலிலே கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. எனக்கு தனிப்பட்ட முறையில 2 கேள்விகள் உண்டு ஐயா உங்களிடத்துல. நான் இதுவரையிலும்
அப்ரஹாம் லிங்கன், மாசேத்துங் ஆகியோர் திருவள்ளுவரையோ அல்லது திருக்குறளையோ குறிப்பிட்டதாக கேள்விப்பட்டதில்லை. அது ஒரு புது தகவல். அது ஒரு புது தகவலாக மட்டுமின்றி ஆச்சரியப்படக்கூடிய தகவலாகவும் இருந்தது. அது குறித்து ஏதேனும் தகவல்களை பகிர்ந்து கொள்ள முடியுமா? எது ஆப்ரஹாம் லிங்கன் அண்ட் மாசேத்துங்கா? ஆமாங்க ஐயா, 2 சேகரித்தது பல இடங்கள்ல இருந்து, பல நூல்கள்ல இருந்து சேகரித்தது. எனக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. எல்லோரும் இதை பாராட்டினார்கள். இந்த அவரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்வது போல இது காலத்திற்கேற்ற நூல், இந்த நூல் அவசியம், இப்பொழுது தேவை என்று சொன்னார். அதுபோல ஆசிரியர் விடுதலையினுடைய பொறுப்பாளர் திரு கி வீரமணி அவர்களும் அதையே கருத்தை எனக்கு பாராட்டாக எழுதி அனுப்பி இருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நான் உங்களுக்கு தான் நன்றி. ஏன்னா ஏற்பாடு செய்து எல்லோரும் வள்ளுவத்தை கேட்பதற்கு ஏற்பாடு செய்த உங்களை போன்ற பெரியோர்களுக்கு நான் தான் நன்றி சொல்ல வேண்டும். மிக்க மகிழ்ச்சி ஐயா. உங்களுக்கும் உங்கள் அமைப்பிற்கும் என்னுடைய சிறந்த நன்றி. சரியாக சொன்னீர்கள். இந்த அமைப்பும் அமைப்பாளர் ஏற்பாட்டாளர் எல்லாமே எங்களை பொறுத்த வரைக்கும் சிஆர் அவர்கள் தான். மிக்க நன்றி ஐயா. அடுத்தது வேறு எவரேனும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? உண்மையிலே இன்றைய உரை ஒரு அருமையான உரையாத்தான் இருக்கிறது. ஏன்னா இந்த நூலினுடைய பொருளடக்கமே மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. இப்ப எனக்கே ஒரு ஆர்வம் வருகிறது. நாம் ஒரு 50 குரட்பாக்கள் எடுத்துக்கொண்டு இப்படி பல்வேறு ஒப்பீடோடு எழுதினால் என்னவென்று தோன்றக்கூடிய அளவிற்கு இந்த நூல் அமைந்திருக்கிறது. அதை சொல்லிய விதமும் அப்படித்தான். அவர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே ஒவ்வொரு வாரமும் இந்த திருக்குறள் பற்றிய நூல்களை பற்றி கேட்கும் பொழுது ஒரு பெரிய வியப்பு ஏற்படுகிறது. நாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு ஓரிரு நூல்களை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நிலை மாறி வியக்கத்தக்க நூல்கள் எல்லாம் இந்த உலகிலே திருக்குறள் பற்றி வந்து குவிகின்றதே என்று பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதுவும் ஒரு பிற துறையை சார்ந்த பேராசிரியர் அவர்கள் இந்த அளவிற்கு நுணுகி ஆராய்ந்து இந்த நூலை படைத்திருப்பது சிறப்பு. நிறைவாக நான் எப்போதுமே சொல்லுவது இந்த தொடரிலே, ஒரு நூலை அறிமுகம் செய்பவர் நிறைவிலே இந்த நூல் எங்கே கிடைக்கும், எவ்வளவு ரூபாய் என்ற விவரங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அதை கொடுத்தால் நல்லது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நீங்கள் கேட்ட முதல் பதிப்பு 300 ஐயா சொல்றேன். இந்த நூல் முதல் பதிப்பு 300 பிரதிகள் அச்சடித்தேன். அது எல்லாம் தீர்ந்து விட்டது. 62 குறளுக்கு அப்புறம் என்னுடைய நண்பர் இதை முதலாக அறிமுகப்படுத்தியவர் கரு முத்தையா என்பவர், தமிழ் பேராசிரியர். அவர் இன்னொரு 18 குறளையும் சொன்னார். அதை நான் சேர்த்து கொண்டு ஆக 80-81 குறளுக்கு விளக்கம் எழுதி 2வது பதிப்பாக கொண்டு வர இருக்கிறேன். அதுபோது இந்த அமைப்பிற்கு அது எங்கே கிடைக்கும், எவ்வளவு என்பதை சொல்வேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஒரு நிமிஷம் பேசலாங்களே. சொல்லுங்க ஐயா. வாங்க ஐயா, பழனி ஐயா வாங்க. ஐயா, இந்த புத்தகமே ஒரு வித்தியாசமான புத்தகம். நிறைய கருத்துக்களை ஒரு காம்ப்ளிகேட்டா சொல்லியிருக்காரு. பட் அதை எளிய முறையில் இவ்வளவு குறுகிய நேரத்தில் எல்லாவற்றையும் தொற்று பேசிய திருவாளர் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி ஐயா, நன்றி நன்றி. பேராசிரியர் அவர்களின் ஊரை சார்ந்தவர் டாக்டர் சுப திருப்பதி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். பேச்சையும் கேட்டிருந்தார். அவர் தனது கருத்துக்களை பதிவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா நம்முடைய வள்ளுவர் மன்றத்தில் ஒரு சிறப்பான உரை ஆற்றியிருந்தார். அதையும் நான் அந்த இதில் பதிவிடுகிறேன். ஐயா அதற்கு பிறகு அன்பு மேலிட்டு இந்த நூலை குறிப்பிட்டு என்னுடைய தந்தையாருக்கு அனுப்பியிருந்தார். அந்த படிக்கும் பேரும் வாய்ப்பையும் நான் தான் இழந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. வந்திருந்தது இருக்கிறத வீட்டில் நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கவில்லை. இன்று அவருடைய தலை மாணாக்கர் அந்த நூலை பற்றி ஒரு நல்ல நய உரையும் முன்னோட்டத்தையும் ஒரு ஆவலை தூண்டும் வகையிலும் பேசினார். கண்டிப்பாக அந்த நூலை படிக்கிறது. நவிழ்தோறும் நூல் நயம்னு சொல்லிட்டு நவிழ்தோறும் நூல்களை கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க வாரம். அதை எப்ப படிச்சு எப்ப முடிச்சு இந்த பிறவி போதுமா இல்ல இதுவான எனக்கு ஒரு பக்கம் மரியாதான் இருக்கே ஒழிய அரிதோறும் அறியாமைங்கிறதே ஒரு சின்ன
இது ஒரு நூலுக்குள்ளே போறப்ப, இது நவந்தோறும் நூல் நிலையம்னு வார வாரம் சிறந்த நூல்களை பல பார்வையில கொட்டுறப்ப இந்த ஒரு பிறவி போதுமானு தெரியல. அதுக்கு வாய்ப்பு அமையும் நம்புறேன். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா டாக்டர், ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அடுத்த பிறவிலே தமிழனா பிறந்து திருக்குறள் படிக்கணும், அதுதான் அதுக்கு பதிலா இருக்க முடியும். அதற்காகவே வள்ளுவர் சொல்ல 7 பிறவிகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதற்காகவே வள்ளுவர் சொல்லும் 7 பிறவிகள் நம்பிக்கை வைத்தே ஆக வேண்டும். எங்களை போன்றவருடைய நம்பிக்கைகளையோ அல்லது அவநம்பிக்கைகளையோ ஆட்டம் காண வைக்கிறது நவந்தோறும் நூல் நிலையம். ஐயா, அடுத்ததாக ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வாங்க ஐயா, வாங்க. என்னோட பேரு குழந்தைவேல் ராமசாமி, வாஷிங்டன் டிசில இருக்கேன். ராஜேந்திரன் ஐயாவுடைய நண்பர்களுள் ஒருவர். அவருக்கு நண்பராக இருக்கலாம், நான் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ஒருவராக நான் கருவுறது. அதனால நல்லார் எனத்தாம் நனி விரும்பி கொண்டாரே அல்லார் எனும் அடைக்கு கொள்ளல் வேண்டும் இல்லையா? ஆனால் நான் கெழுதகை நட்பு, அன்பால் விளைந்த நட்பு. ஐயாவுடைய பணிகளுக்கு, திருக்குறள் சார்ந்த, குரல் குடும்பம் சார்ந்த இந்த நிகழ்வுக்கு நான் அவ்வப்போது வருவது உண்டு. இப்ப அமெரிக்காவில காலையில மணி 9:20, என்னுடைய கூட்டம் 10 மணிக்குங்கிறதுனால இது ஒரு அறுசுவை உண்ட ஒரு மன நிறைவு. அதனால ஸ்டாலின் குணசேகரன் ஐயா தான் தெரியும். இப்ப ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் பட்டியலில் இருக்காங்க போது, ஏன்னா ஸ்டாலின் குணசேகரன் ஐயா நம் காலகட்டத்தில் வாழ்ந்து வரும் மாபெரும் செயற்கரிய செய்வர் பெரிய செயற்கரிய செய்கலாத மாதிரி எனக்கு இப்ப ஸ்டாலின் குணசேகரன் வாயில தவறி வந்தாலும் கூட இனி ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் தான் வருமோன்னு எனக்கு ஒரு மன நிறைவானது. இருந்தாலும் ஸ்டாலின் ராமகிருஷ்ணனையும் ஸ்டாலின் குணசேகரையும் அறிமுகப்படுத்தி வரும் ஆண்டு நடக்கிற அந்த நூல் கண்காட்சி 10 நாட்கள் நடக்கிறதுல ஒரு நாள் இதுவரையில் நீங்கள் செல்லவில்லை என்றால் அது ஒரு அரிய வாய்ப்பாக அமையும்னு நினைக்கிறேன். நீங்க கலித்தொகையில ஒரு பாடல் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், கேட்டவர்கள் பொறுத்தருள்க. அதாவது கடலுக்குள்ள முத்து இருந்ததுன்னா கடலுக்கு ஒன்றும் பயன் கிடையாது, மலையில சந்தனம் இருந்ததுன்னா மலைக்கு பயன் கிடையாது, யாழ இசை இருந்ததுன்னா யாழுக்கு பயன் இல்லை. அதை யாரு மீட்டுகிறார்களோ, யார் மலையில இருந்து கொண்டு வந்த அந்த சாந்தை மார்பிள் தடவுகிறார்களோ, அல்லது முத்தை எடுத்து யார் ஆபரணமாக செய்தி போடுவார், அது போல குலசேகரன் ஐயாவுக்கு ஈடு இணையா ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் இந்த திருக்குறள் சார்ந்த கருத்துக்களை குறிப்பாக அந்த பள்ளி கல்வித்துறையில ஆசிரியர்களுக்கு எடுத்து சொல்வது. இதுல நம்ம ஒரு 25 பேரோ 50 பேரோ 100 பேரோ இருக்கோம். ஆனா என்னன்னு கேட்டீங்களா, இவ்வளவு அரிய கருத்துக்கள் நமக்கு தாத்தா பிறக்காத காலத்துல இருந்து முக்காலத்துக்கும் உரிய கருத்துக்களை சொன்ன கருத்துக்கள் இன்று இளைய தலைமுறையில் செல்வதற்கோ, அல்லது நம்ம எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் 2017 மார்ச் 21 அரசாணையும் வழங்கப்பட்டது. நன்னெறி வகுப்புல இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த முயற்சியில குரல் குடும்பம் ராஜேந்திரன் ஐயாவும் வெகு முனைப்பாக ஈடுபட்டு வருகிறார். அதுல என்ன இப்ப நான் சொல்ல வரேன்னா, பெரிய கதை இல்லாம, என்னதான் நம்ம இதுல உணர்ந்தாலும் இன்று இருக்கும் 40,000 பள்ளிகள் இருக்கின்றன தமிழ்நாட்டுல. ஒரு 4,000 பள்ளிகள், ஏன் 40,000 உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள இல்லைங்களா, மற்றது தள்ளினும் 40,000 பள்ளிகளிலும் அந்த நன்னெறி வகுப்புல ஒரு வாரத்துக்கு ஒரு அதிகாரத்தினுடைய சாரத்தை சொன்னாவே ஒரு மாதத்துல 4 மாதத்துல 15. அரசாணை என்ன சொல்கிறது, எந்த வகுப்பில் என்ன அதிகாரங்கள் படிக்க வேண்டும் என்ற விவரங்களையும் கொடுத்திருக்கின்றது. மார்ச் 21, 2017, ஏப்ரல் 26, 2016 மகாதேவன் ஐயாவுடைய நீதிமன்ற தீர்ப்பு எல்லாமே கைவசம் இருக்கு. ஐயா கொடுத்திருக்க, மற்ற குழுவிலையும் பகிர்றேன். என்ன சொல்ல வரேனாக்க, மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பி இந்த மாபெரும் முக்காலத்துக்கும் பயன்படக்கூடிய, நேரடியாக பயன்படக்கூடிய கருத்துக்கள் அடங்கிய இத கல்வித்துறையில கொண்டு செல்வதற்கு சான்றோர்கள் இருக்கும் இந்த அவையில அவர்களால் முயன்ற முயற்சியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் சொல்லுதல் யாருக்கும் எளிய இல்லைங்களா, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்பதற்கு மாறாக நாம் செய்வதை சொல்வோம், சொல்வதை செய்வோம். இதை இளைய தலைமுறைக்கு எடுத்துச் செல்வதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்துவோம். அதற்கு தான் நாம் அனைவரும் அன்றாடம்
செயல்பட வேண்டும் என்பது இந்த கற்றோர்கள் சபையில் தான் நான் வைக்க முடியும் உரிமையோடு. மற்றபடி ஸ்டாலின் ராமகிருஷ்ண ஐயா நன்றாக பேசினா இந்த இணைப்புல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டாலின் ராமகிருஷ்ண ஐயா தான், மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா அவர் சொல்லும் போது உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உள்ளன் இல்லையா, இருக்கிற கருத்துக்களை உங்களுக்கு எனக்கும் படிக்க புரியறதுனாலதான் நம்ம ஐயோ இளைய தலைமுறை வழி தவறி போகிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இளைய தலைமுறையை கொண்டு செல்லும் முயற்சியில் நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று உண்மையிலுமே இந்த குழுவுல ஒரு வேண்டுதலா இருக்கு. அது திருக்குறள் குடும்பம் ராஜேந்திரன் ஐயா முன்னாடி இருக்கிற வரையிலும் நான் நகைச்சுவையா சொல்லுவதுண்டு, 4 பிஸ்கெட் 8 டீ குடிச்சிட்டு பின்னாடி வரிசையில போய் குரட்டு விட்டா கூட இல்லை, ஏன்னா அவர் முன்னாடி எடுத்து செல்கின்றார். ஒவ்வொருவரும் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த தகுதியுடையவர்கள். அதனால வேண்டுகோள், ஸ்டாலின் ராமகிருஷ்ண ஐயா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உங்களுடைய விவரங்கள் நான் ஐயாட்ட வாங்கிக்கிறேன். ஒரு 100 ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் தான் இல்ல, ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும். வரும் கல்வியாண்டிலிருந்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அரசாணை அப்படிங்கிற நோக்கத்துல சில முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்குங்கய்யா. தொடர்ந்து இணைப்போம், தமிழால் இணைந்தோம், திருக்குறளால் வெல்வோம். நன்றிங்க, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. திருக்குறளை எப்பாடுபட்டேனும் இளைஞர்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு நம் குழுவினர் எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்க தயங்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தி கூறினீர்கள். நம்மால் ஆனதை செய்வோம் ஐயா, நிச்சயமாக. அடுத்ததாக நண்பர் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் தமிழியலன் அவர்கள் கையை உயர்த்திருக்கிறார். தமிழியலன், வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா, நன்றி. நிரம்ப மகிழ்ச்சி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடைய குரல்கள் ஒலிக்கின்றன என்பது இந்த நிகழ்வினுடைய இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு. ஏனென்றால் பல சபாரத்தினம் அவர்கள் எழுதின வள்ளுவர் காட்டுகிற அந்த வாழ்வியல் தொடர்பான நூலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளராக இருந்தவங்க, அவருடைய நூலை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படித்த எங்களது அன்பு தம்பி ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் திறனாய்வு செய்ததும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய எங்களது பெருமைக்குரிய எழுத்தியல் அடையாளம் கதிரவன் இணைப்புரை தந்து கொண்டிருப்பதும், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய நான் வாழ்த்துறை வழங்குவது என்பதும் ஒரு விதத்தில் தனிப்பட்ட முறையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களது அன்பிற்குரிய சிஆர் என்று அழைக்கப்படுகிற எனது அன்பிற்குரிய சி ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும் பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்டாலின் ராமகிருஷ்ணன், குழந்தைகள் ராமசாமி ஐயா சொன்ன மாதிரி, அதுக்கு முன்னாடி பேசுற நண்பர்கள் சொன்ன மாதிரி, ஸ்டாலின் ராமகிருஷ்ணனுடைய எந்த உரையும் அணியப்படுத்துகிற முறை மிகச்சிறப்புக்குரிய குறிப்புகள் எடுத்து அதை தட்டச்சு பண்ணி அதை நழுவு படங்களாக மாற்றி அதை பகிர்ந்து அவர் பேசிய முறை மிகுந்த ஈடுபாட்டுடன் இருந்தது. அவர் ரொம்ப குறிப்பா அந்த மாதிரி நூல் திறனாய்வில் செய்கிற போது மிக முக்கியமான செய்தி என்னன்னா, நூலாசிரியர் என்ன நினைக்கிறாரோ அந்த செய்தியை நாம எடுத்துட்டு வரணும். அத நம்முடைய செய்திகளை எடுத்துக்கொண்டு வருவது என்பது தொடர்பு படுத்துகிற அல்லது ஒன்றுக்கொன்று நினைவுபடுத்துகிற செய்தியாக வேண்டுமானால் இருக்கலாம். ஆனால் நூலாசிரியருடைய உள்ள கிடக்கு என்ன, அது பல சபாரத்திரம் ஐயா அவர்களுடைய சிந்தனை என்ன, அவர் எங்கெங்கெல்லாம் இந்த கட்டுரைகளை எழுதினார், எந்தெந்த சிந்தனை ஓட்டக்கோட்டோடு எழுதினார் என்பதை மிக அழகாக ஒரு படிமமாக நமது உள்ள காட்சியிலே பதிகிற மாதிரி ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் பதிவு செய்தார். மீண்டும் ஒரு முறை நாங்கள் சார்ந்திருக்கிற முதல் மொழியின் சார்பாகவும் கலந்துரையாடும் குழுவின் சார்பாகவும் எனது அன்பிற்குரிய கதிரவன் அறிமுகப்படுத்தியதை போல நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி சார்பாகவும் ஸ்டாலின் ராமகிருஷ்ணனுக்கு மீண்டும் சிறப்பு வாழ்த்துக்களை சொல்லி, குழந்தைகள் ராமசாமி அவர்கள் விருப்பப்பட்டதை போல தமிழகம் எங்கும் ராமகிருஷ்ணன் போன்றவர்களுடைய ஸ்டாலின் ராமகிருஷ்ணனுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்ற வாழ்த்து நீட்டிப்பு சொல்லி, மீண்டும் ஒருமுறை பொறுப்பாளர்களான நம்முடைய பொன்னியின் செல்வன், சிஆர் உள்ளிட்டவர்களுக்கு நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றி தமிழிலன் அவர்களே, மிக்க நன்றி. நம்ம பாஸ்கர், அபுதாபியிலிருந்து பாஸ்கர் இணைந்திருக்கிறார். ஐயா, உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு ஒரு இனிமையான மாலை நேரத்தில் இனிமையான ஒரு உரையை கேட்பதற்கு வாய்ப்பு கொடுத்த சிஆர் ஐயா உள்ளிட்ட அத்தனை சான்ற பெருமக்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். மிக அருமையான உரை. அதாவது திருக்குறளுக்கு மூவா அவர்கள் தான் ரொம்ப சாதாரணமா எளியோர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில 2 வார்த்தையில அவங்க 2 வார்த்தை 3 வார்த்தையில விளக்கம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த நூலாசிரியருடைய ஒரு அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமா இருந்தது. என்னை போன்ற எளியோர்கள் மிக அருமையாக படித்து எளிதில் கிரகித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருந்தது.
அந்த நூலாசிரியர் என்ன நினைக்கிறார்களோ அந்த நூலாசிரியருடைய அத்தனை அந்த மனோ ஓட்டத்தையும் நம்முடைய ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக தெளிவாக ஒரு ஆற்றொழுக்காக ஒரு தெளிந்த நீரோடை போல எந்த தடங்களும் இன்றி அவர்கள் படித்த துறை வேறுவாக இருந்தாலும் கூட அவர்கள் இதில் தமிழில் மிகவும் கரை கண்டவர்கள் போல அந்த அவர்களுடைய அந்த அனுபவ அறிவு இருந்தது. அந்த வகையில் உண்மையிலே ஒரு பெரும் மகிழ்ச்சி. நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த குரல் குடும்பத்தினருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாஸ்கர் அவர்களே, மிக்க நன்றி. நான் நல்ல வாழ்த்துறை வழங்கினீர்கள். ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் உற்சாகம் அதிகமாகி கொண்டிருக்கும் என்று கருதுகிறேன். அடுத்ததாக ஐயா, அனைவருக்கும் வணக்கம். அதாவது எங்களுடைய கழகத்துல பேசுன்னு சொன்னாதான் யாரும் பேசுவாங்க, அப்படி ஒரு பழக்கம். அதாவது இந்த இவர் திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணனுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுல குறிப்பிடத்தக்க என்னன்னா, தன்னுடைய அந்த நூலாசிரியர், வழிகாட்டும் வள்ளுவம் என்ற நூலாசிரியர் திரு சபாரத்தினம் அவர்களை நன்றியோடு அவர்கள் முதலில் குறிப்பிட்டு தம்முடைய உரையை ஆரம்பித்தார்கள். இந்த நூலில் உள்ள கருத்து என்னவெனில், நூலாசிரியரின் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள் நூலில் குறிக்கப்படுவது சிறப்பு. ஏனெனில் வள்ளுவம் என்பது வாழ்க்கையின் விளக்கமாகும். ஆனாலும் சிலப்பதிகாரம், சங்கப்பதிவுகள், கம்பரின் ராமாயணம், கன்ஃபூசியஸ், நாலடியார் போன்ற பல்வேறு தரவுகளை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். உரையின் சிறப்பு என்னவெனில், ஒரு பேராசிரியர் எவ்வாறு பகுத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டுமோ அவ்வாறு ஆராய்ச்சி செய்து திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்கள் உரையாற்றியுள்ளார். நன்றி, வணக்கம் ஐயா. மிக்க நன்றி ஐயா. உங்களை நான் அழைக்காமைக்கு வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், மன்னிக்கவும். அதனால் ஒன்றுமில்லை ஐயா, கற்றலின் கேட்டல் நன்று. மிக்க மகிழ்ச்சி ஐயா. நிறைய உரைக்கு வந்துடுறேன், அடுத்தது நன்றி உரைக்கு போயிடலாம். முதல்ல நன்றி உரைக்கு முன்னால நான் ஒரு நன்றி சொல்லி ஆகணும். கதிரவனுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த முதல் மொழி ஒரு திறமையான ஒரு இளைஞர் கையில இருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்ல நம்பிக்கை. ரெண்டாவது நானும் அண்ணாமலை மாணவன் தான். நான் பிஎட் அங்கதான் பண்ணேன். அதனால அங்க 10 நாள் தங்கி கான்ட்ராக்ட் ப்ரோக்ராம் தெற்கு வாசல்ல தங்கி, அப்ப தொலைத்தொடர்பு துறையில நான் வேலை செஞ்சேன். அங்க தங்கி நான் சொல்றது 80களில் 81 81 நடந்தது. இது சுந்தர்ராஜன் அந்த அஞ்சல் மொழித்துறைக்கு தலைவராக இருந்தார். அவருடைய பீரியட்ல நான் பிஎட் பண்ணேன். அது அப்புறம் சிங்கப்பூர்ல போயிட்டு சுப தின்னப்பன் ஐயா தான் என்னுடைய நூலுக்கும் என்னுடைய முதல் நூலுக்கு சபாரத்தினம் ஐயா சொன்ன மாதிரி அவரு தான் என்னுடைய நூலுக்கு அணிந்துரை கொடுத்தாரு. நாங்க 4 ஆண்டுகள் சிங்கப்பூர்ல இருந்தேன். அப்ப பல்கலைக்கழகத்துல போய் ஐயாவோட கலந்து பேசி நூல் உருவாக்கம், திருக்குறள் ஊமை நயம்ங்கிற நூல் உருவாக்கத்துல ஐயா நிறைய கருத்து கொடுத்தாங்க. அந்த 288 பக்கம் 238 ஓமைகள் விளக்கம் எழுதியிருக்கேன். அதுல ரொம்ப எளிய நடையில ஒரு பாமரன், நான் ஒரு பாமரன், அதனால எனக்கு புரிஞ்சமான எழுதியிருக்கேன் நான் அதுல. அந்த வகையில இந்த நூல் இன்னைக்கு இந்த கொடுத்த நூலும் என்னுடைய நூலுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, ரெண்டுக்கும் ஒரே அணிந்துரை. அடுத்தது ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ஐயா உரையை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, உண்மையிலேயே வள்ளுவர் சொல்லுவார் செல சொல்லுதல் அப்படின்பார். செல சொல்லுதல்னா உள்ள போய் உட்காரணும். சும்மா இந்த காதல வாங்கி இந்த காதல விடுறது பேரு அது பேச்சு கிடையாது. இந்த செல சொல்லுதல்ங்கிற சொல் வள்ளுவர் தான் பயன்படுத்துக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்ன சங்க இலக்கியத்துல இந்த சொல்லாடல் இருக்கான்னு தெரியல. அவர் பாண்டியராஜா கண்கார்டன்ஸ் பார்த்தோம்னா தெரியும். இந்த செல சொன்னீங்க இன்னைக்கு உண்மையிலேயே அந்த குறிப்பிட்ட நேரத்தில். அதனாலதான் அவர் ராமசாமி ஐயா இந்த மாதிரி எல்லாம் போய் ஆசிரியர்கள்ட்ட போய் நம்ம எடுத்து சொல்லி திருக்குறளை சொல்லி அவங்களுக்கு மூலமா ட்ரைனிங் த ட்ரெயினர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. எனக்கு ஒரு பெரும் ஆசை என்னன்னா, கண்டிப்பா நடக்கும் அது. ஏன்னா ஆசையா நின்றுக்கூடாது. தமிழக அரசுல எல்லா நிலைகளிலும் குரல் சார்ந்த பயிற்சி கொடுக்கணும். ஒரு திறம்பட ஒரு ஆட்சி நடத்தணும் அப்படின்னா வள்ளுவம் அவங்களுக்கு கையேடா இருக்கணும். இது பெரியாரே 1949 மாநாட்டிலேயே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார். அப்ப இதுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம 50 பேர் இதுல உரை 48 50வது வாரம் வந்துட்டு இருக்குது. இது வள்ளுவர் குடும்பம் இதோடைய பெரிய சிறப்பு என்னன்னா, பல்துறை சார்ந்த மனிதர்கள் தமிழை முறைப்படி பாடமாக, இலக்கணத்தை முறைப்படி பாடமாக எடுத்து படிக்காதவர்கள் ஐயா உட்பட, சபாரத்தினம் ஐயா உட்பட நாம இதுல இருந்துகிட்டு நம்ம அணுகக்கூடிய பார்வை
தமிழ்துறை சார்ந்த மிக பெரும் அறிஞர்கள் வந்து பாராட்டுறாங்க. சுந்தரமூர்த்தி ஐயா, பேராசிரியர் அரங்கராமலிங்க ஐயா, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து நம்ம பாராட்டுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நம்மள மாதிரி ஆளுங்க கையெழுத்துட்டு போகும்போது. அதனால அவங்களுடைய ஆசைகளோட, அவங்களோட வாழ்த்துகளோட, அவங்களோட வழிகாட்டுதலோட வள்ளுவர் குரல் குடும்பம் ஒரு 100 பேரை வந்து நம்ம வந்து இனம் காண முடியும். அது குடிசெயல் வகையில வரக்கூடிய அத்தனை இலக்கணங்களும் பொருந்திய மனிதர்கள் வள்ளுவர் குரல் குடும்பத்தில் இருக்காங்க. இது டெலிகிராம்ல இணைஞ்சிருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அத்துணை நல்லுள்ளங்களும் இருக்காங்க. தன்னலம் கருதாது பொதுநலம் கருதி வேலை செய்து தயாரா இருக்காங்க. கண்டிப்பா அந்த காலம் வரும், காலம் கணிஞ்சிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அடுத்தது வந்து இந்த நூல் வந்து வழிகாட்டும் வள்ளுவம், வள்ளுவத்துக்கு இந்த நூல் வழிகாட்டும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது இந்த பேர் வந்து வழிகாட்டும் வள்ளுவம்னு, வள்ளுவம் நமக்கு எல்லாம் வழிகாட்டுது, ஏன்னா நம்ம வாழ்வில் ஒளி ஊட்டுது, அது வேற விஷயம். அது அந்த வள்ளுவத்துக்கு எப்படி வந்து வழிகாட்டுது, இந்த நூல் வந்து வழிகாட்டும் வள்ளுவம்னா வள்ளுவத்துக்கு இந்த நூல் வழிகாட்டும். அப்படிதான் வந்து இந்த நூல் இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து நான் ஒரு இடத்துல பார்த்தேன், அந்த ஊர் கூட நான் குறிப்பிட விரும்பல, நான் இது வரைக்கும் 125 நூல் எழுதுறேன் அப்படின்னாரு அவரு. இல்ல, பெரிய அறிஞர்கள் எழுதுறாங்க, அது வேற விஷயம். அது அவரு ஒரு 5 வருஷத்துல 125 நூல் எழுதுறேன் அப்படின்னாரு. அது என்ன மாதிரி நூல்னு உங்களுக்கு புரியாது. ஐயா வந்து தன்னுடைய வாழ்நாள் இது முதல் நூல்னாரு. இந்த 10 வருஷம் அவர் எழுத கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னால அவருடைய அனுபவம் இருக்குல்ல, ஐயாவுடைய வயது என்னன்னு தெரியல எனக்கு. அது இந்த ஐயாவுடைய அனுபவ பிழிவா தான் நான் அந்த நூல் பாக்குறேன். ஏன்னா வாழ்க்கை வேற, வள்ளுவம் வேற கிடையாது. நம்ம சங்க இலக்கியமாகட்டும், கம்பராமாயணமாகட்டும், ஏன்னா கம்பராமாயணம் வந்து வால்மீகி ராமாயணத்துல இருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஏன்னா அவர் எடுத்து குரலோடு பொருத்தி பாக்குறாரு. எதெல்லாம் வந்து அது பொருந்தலையோ அதெல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டு மிச்சத்தை வந்து ராமனை வந்து நம்ம கண் முன்னால் நிறுத்தக்கூடிய நம்ம ராமன் வேற, வட இந்திய ராமன் வேற. இது உண்மைதான், இது நான் சொல்ல கிடையாது, எல்லா அறிஞர் பெருமக்களும் சொல்லிருக்காங்க. அது அப்ப நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய இந்த ராமன், நம்ம அதனால்தான் வந்து தமிழகத்துல கொண்டாடுறாங்க. எத்தனை பேர் வந்து ஊருக்கு ஊரு பேர் வச்சிருக்காங்க. தந்தை பெரியாரே வந்து அவர் பேர் என்ன, ராமசாமி தானே வச்சிருக்காங்க. ராமசாமி முதலியார், லட்சுமண் சாமி முதலியார். தமிழகத்துல வந்து இந்த பாரம்பரியம் வந்து இரண்டர் கலந்தது. நம்ம எதுக்குமே எதிரானவர்கள் கிடையாது, அறத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் தான் தமிழகம். அது அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அதனால ஒரு காலம் வரும், கம்பராமாயணத்தையும் வள்ளுவத்தையும் நம்ம வந்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும், அறத்தை கொண்டு சேர்க்க வேண்டும். அறம் வெல்லும் பாவம் தூக்குங்கிறது தான் கம்பராமாயணத்துடைய பாவியம்னு இந்த அபுதாபியில பாஸ்கர் இருக்கார், அவர்களும் கம்பனை கொட்டுன்னு கொட்டுவார். இன்னைக்கு கம்பன்ல இருந்து ஐயா வந்து பல பாடல்களை எந்தெந்த பாடல் தேவையோ அதை கொடுத்தாரு இங்க. அதை வந்து ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் ரொம்ப தெளிவா 15 பாடலுக்கு தயாரா வந்தாலும் 8 பாடலோடு நிறுத்திக்கிட்டார். ரொம்ப அருமையான ஒரு உரைங்க அது. மீண்டும் உங்களையும் ஐயாவையும் வந்து நான் வந்து வணங்கி வாழ்த்தி ஆகணும். அடுத்தது ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் எவ்வளவு விஷயம் சொன்னாலும் அவருடைய எப்படி அந்த ஆரம்பிச்சாருன்னா, இங்கதான் வந்து வள்ளுவர் சொல்றாரு, நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும், குலத்தில் பிறந்தார் வாய்ச்சல். எவ்வளவு பணிவா, எவ்வளவு அடக்கமா. ராமாயணம் படிக்கிறதால என்ன வரும், ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரா இருக்கிறதால என்ன வரும், உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவனா என்ன வரும். ஏற்கனவே சண்டைலாம் நடந்தது, அது வேற விஷயம். இப்ப கூட சண்டை நடக்குது, அது வேற விஷயம். அதுக்கு சண்டை நடக்குது, அதெல்லாம் வேற விஷயம். அது நம்ம எப்பயுமே வந்து காந்தி மாதிரி இருக்கணும். ஒரு சமயமாகட்டும், ஒரு பாதையாகட்டும், அதுல எது சிறந்தவர்களா இருக்காங்களோ அவங்கள முன்னுதாரணமா எடுத்துக்கணும். ரோட்ல நின்று சண்டை போடுறவங்களை போய் நம்ம உதாரணமா எடுத்துட்டு பாரு 2 பேரும் அடிச்சுக்கிறான்னு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது மகாத்மா காந்தி இருக்கிற மாதிரி உதாரணமா எடுத்துட்டு நான் போனது. இப்ப நான் ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் நான் பாக்குறேன். நான் ஒரு வைணவ பாரம்பரியத்துல வந்ததால அவ்வளவு பணிவா நான் சொல்லக்கூடிய வள்ளுவர் சொல்வார், நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும். ஒரு பயிர் முளைச்சு வரும்போதே அது அந்த முளைச்சு வரும்போது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய விதை வந்து அங்க விதை இருக்குது, அது காமிக்காது. அது எப்பேற்பட்ட விதையை, எப்பேற்பட்ட மண் எல்லாம் காமிக்க. அது மாதிரி வாய்ச்சொல்லதான் வந்து எல்லாமே இருக்காது. அதுல ரொம்ப அழகான உங்க ஆரம்பமே ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி நீங்க கொண்டு போன விதமும், ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுமோ, எப்படி அவர் தமிழாசிரியரா போக முடியும், ஒரு வேதியியல் ஆசிரியரா வந்தாரு, இருந்தாலும் அந்த நூலை எழுதி அவர் மீண்டும் ஒரு ஆசிரியரா மாறிருக்காரு. நீங்க வந்து பொது மேலாளரா ஒரு தனியார் நிறுவனத்துல பணி செய்தாலும் நீங்க எப்படி ஒரு சப்ஜெக்ட ஒரு இதை அணுகுறீங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இன்றைய நிகழ்ச்சி வந்து ஒரு பெரும் எடுத்துக்காட்டு. நல்ல ஆரம்பம், விளக்கம், மறுபடியும் முடிக்க வந்து லேண்டிங், அந்த பிளைட் மேல போகுது, அப்படியே ரன்வேல போயிட்டு மேல போயிட்டு அப்புறம் இறங்கி அப்படி மெதுவா ஓடி வந்து நிக்குது. அந்த மாதிரி உங்க பேச்சு இருந்தது. உண்மையிலேயே வந்து தமிழிலன்னு சொன்ன மாதிரி இது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடைய பெருமைன்னு சொன்னாரு. நம்ம எல்லாத்துக்குமே பெருமை தான், அண்ணாமலை பல்கலைக்கழகமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அறுதிட்டு உறுதியா சொன்னீங்க பாத்தீங்களா, வள்ளுவன் மாதிரி ஒரு வள்ளுவர் மாதிரி. என்ன வள்ளுவன் கூட சொன்னது என்ன, கோயம்புத்தூர்ல ஒருத்தர் மேடை விட்டு இறங்கணும்னு சொன்னாரு. அவர் எப்படி நீங்க அவன் சொல்லலாம் அப்படின்னு. கடவுளையே சொல்றமையா, கடவுள்லாம் சொல்லுங்க போதும், ஆனா வள்ளுவரை மட்டும் நீங்க அவன் ஒண்ணு தயவு செஞ்சு மேடையில சொல்லாதீங்க அப்படின்னாரு 13 வருஷத்துக்கு முன்னால. அது மாதிரி
வள்ளுவரை வந்து நீங்க ரொம்ப அழகா கொண்டு வந்து நீங்க கொடுத்தீங்க இது. அப்புறம் வந்து இந்த இன்னைக்கு வந்து இந்த நலங்கிலி இதை ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதை வந்து இப்பதான் படிச்சுட்டு இருந்தேன் போன வாரம். என் சொற்பொழிவுகள்னு ஐயா வசுப மாணிக்கம் எழுதியிருக்கிறதுல அவரு பகவத்கீதையும் இதையும் எடுத்து கம்பேர் பண்றாரு, சங்க இலக்கியத்தை எடுத்து சொல்றாரு. அங்க 2 பேரும் வந்து சண்டை போடுறதுக்கு நிக்கிறான். அண்ணன் தம்பி சொந்தக்காரன் சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க. போடுற சண்டை, இதுக்கெல்லாம் அழிவு இல்லை, நீ போய் போடு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அங்க சண்டையை தான் மூட்டி விடுறாங்க. அதே அண்ணன் தம்பி இங்க நிக்கிறாங்க, சண்டைக்கு நிக்கிறாங்க. சோழன் நெடுங்கிலியும் நலங்கிலியும் நிக்கிறாங்க. தமிழர் பாரம்பரியத்தை பாருங்க. இது வந்து முற்றிலும் வேறுபட்டது. பகவத்கீதையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது தமிழ் பாரம்பரியம். முற்றிலும்னா என்ன இருக்கும், காமன் ஏரியா எல்லாத்துக்குமே இருக்கும் அது. ஆனா வசுப மாணிக்கம் ஐயா சொல்றாரு, அந்த பகவத்கீதை சண்டையை வந்து போடுங்கன்னு சொல்றது. அதுக்கு பல சமாதானங்கள்லாம் சொல்றாங்க. ஆனா இங்க நெடுங்கலியும் யாருப்பா இதை தோக்க போறா? இது தோத்தா உன் பையன் தான், உன்னுடைய உறவு தான் தோக்க போகுது. வந்து நீ தோத்தீங்கன்னா அவன் வந்து யார நீ ஜெயிச்சுட்ட, நீ என்ன பண்ண போற, ஜெயிச்சுட்டு என்ன பண்ண போற, சொந்த பந்தம் இல்லாம பண்ண உடனே யாரு சண்டைக்கு நின்னாலும் துறவு போயிட்டுதான் வந்து ஐயா பதிவு பண்றாரு. அப்ப ஒருத்தன் ஆட்சி அவனுக்கு கொடுத்துட்டு இவன் துறவுல போயிடுறான். இது வந்து நம்ம புலவர், சங்க புலவர் வந்து சண்டை போடுற ராஜாட்ட போய் எடுத்து சொல்றாரு. இன்னைக்கு யாராவது எந்த புலவரால் போய் சண்டை போடுற ராஜாட்ட சொல்ல முடியுமா? அது அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியம். இதெல்லாம் வரலாற்று பதிவுகள், சங்க இலக்கியம் எல்லாம் கதையல்ல, வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தது. அது வசுப மாணிக்கம் ஐயா பதிவு பண்றாரு. அத ஐயாவும் அதை வந்து அந்த மண்ல இருந்து வர்றத வந்து அவருக்கு வழி வழியா வந்திருக்குது. யாரும் சொல்லிருக்காங்க, அது உள்ள போய் உட்கார்ந்து இருக்குது. அதை வந்து அந்த மேற்கோளை காமிச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் நிறைய ஒன்னு சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி வார வாரம் இதே இணைப்பு, இதே நேரம் 6:30 to 7:45, 8 அந்த மாதிரி நடக்கும். அது 6:30 மணிக்கு சரியா ஆரம்பிச்சிடும். ஆனா 50வது பொன்விழா நிகழ்ச்சி மட்டும் நேரடியாக நடக்குது. இந்தியன் ஆபீசர்ஸ் அசோசியேஷன் ராயப்பேட்டா அஜந்தாவுக்கு பின்னால இருக்குது. அஜந்தா தான் பஸ் ஸ்டாப்பு. அங்க 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரைக்கும் 5 நிகழ்வுகள் நடக்க இருக்குது. உலக மொழிகளில் திருக்குறள் வெளியீடு, இந்த நபில்துரும் நூலை 50வது நிகழ்வு, பேராசிரியர் அரங்கராமலிங்கம் இலக்கிய மாமணி விருது பெற்றவர், அவரு வந்து வள்ளுவம் நூலை பத்தி ஒரு 40 நிமிடம் அறிமுக உரையை நிகழ்த்த இருக்காரு. சுந்தரமூர்த்தி ஐயா கலந்துக்கிறாரு. நீதியரசர் அரங்க மகாதேவன் கலந்துக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவில வந்து ஜானகிராமன் கலந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த திருக்குறளை வந்து பைபிள் பிரஸ்ல கொடுத்து அடிச்சு தங்க முலாம் பூசின பேப்பர் கொண்டு வந்தாங்க. அது 3ஆம் பதிப்பா வந்து இருக்குது. அம்மையார் மீனாட்சி அம்மையார் வந்து கலந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பல அறிஞர்கள் கலந்துக்கூடிய 5 நிகழ்வுகள் நடக்குது. 50 விழாவா காலை 10 மணி முதல் 3 மணி வரை நடக்க இருக்குது. இதுக்கு முன்பதிவு அவசியம்னு போட்டிருக்கேன். ஏன்னா மதிய உணவு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணோம். ஒரு 200 பேர் அமரக்கூடிய அரங்கம் அது. அதனால அதுல வலைத்தமிழுடைய இணையதளத்திலயோ அல்லது வள்ளுவர் பல்குடும்ப இணையதளத்திலேயே போயிட்டு அதுக்கு உண்டான விவரங்கள் இருக்கும். voiceofvallur.org அதுல பதிவு பண்ணீங்கன்னா எல்லோரும் வரணும்னு நான் கேள்வி வேண்டிக்கிறேன். முன்பதிவு வந்து அதுக்கு ஏற்ப திட்டமிட வசதியா இருக்கும். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அது நடக்கும். ஆனா அன்று மட்டும் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். இதைதான் நாங்க இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்க. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. தமிழர்கள் அறத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, அறம் வெல்லும் ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னீர்கள். நலங்கிலி நெடுங்கிலி கதையை எடுத்து சொன்னீர்கள். பகவத்கீதைக்கும் தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது ஒற்றுமை ஆகியவற்றை எடுத்து சொன்னீர்கள். மிகச் சிறப்பாக இருந்தது. அனைவரையும் மீண்டும் ஒரு முறை எங்களது குழுவின் சார்பாக 11ஆம் தேதிய கூட்டத்துக்கு தவறாது வருகை புரியுமாறு அழைக்கின்றேன். நிறைவாக, நிகழ்ச்சி நிறைவாக ஐயா செல்வராஜ் அவர்கள் நன்றி உரை நிகழ்ப்பார்கள். வணக்கம். நவீனதுரம் நூல் நிலையம் அமைப்பின் 48வது நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பேராசிரியர் பழ சபாரத்தினம் அவர்களின் வழிகாட்டும் வள்ளுவம் பற்றிய நயவுரையாற்றிய திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களது அமைப்பின் சார்பாக மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல அறிஞர்களின் கருத்துக்களை அடக்கிய இந்த திருக்குறளையும் அறிஞர்களின் கருத்துக்களையும் உள்ளடக்கி பல கருத்துக்களை திரு பழ சபாரத்தினம் அவர்கள் சொல்லியிருந்ததை எங்களுக்கு மிக அழகாக தெளிவாக உங்களை மிக எளிமையான பாணியில் எங்களுக்கு சொல்லியிருக்கு. அவருக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமகிருஷ்ண ஐயா தன்னுடைய கருத்துக்களையும் சேர்த்து அதை எப்படி அதை நம்ம பயனடை செய்ய வேண்டும் என்பதையும் சிந்தித்து அதையும் தெளிவாக சொல்லினார்.
அவருக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இங்கு பல அறிஞர் பெருமக்கள், இது முதல் முறையாக 10க்கும் மேலான அறிஞர் பெருமக்கள் இந்த நயவுரையை சிறப்பை எடுத்து சொல்லி திரு ஸ்டாலின் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்களுடைய புகழறியை வழங்கியது மிகவும் மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. திரு பழ சபாரத்தினம் அவர்கள் இந்த நூலின் ஆசிரியர் மிக அழகாக பல கருத்துக்களை எப்படி இவர் 10 ஆண்டு கால உழைப்பு என்கிறார், வேதியியல் துறையை சார்ந்தவர் என்கிறார், இவர் எப்படி இந்த இவ்வளவு கருத்துக்களையும் கலெக்ட் பண்ணி ஒரு அழகான நூல் வடிவத்திலே முதல் நூலாக கொடுத்தேன் என்று சொல்கிறார். மிகவும் ஆச்சரியமா இருக்கிறது. அவருக்கு எங்களது அமைப்பின் சார்பாக மேலார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, உங்களது வரவிருக்கும் நூலை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். விரைவில் பதிவிடுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து திரு அன்பழகன் அவர்களுடைய கருத்துரை மிகவும் நன்றாக அமைந்திருந்தது. திருக்குறள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்தி கூறினார். அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் மிக அழகாக அவரது கருத்தை தெரிவித்தார்கள். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு பழனி, திரு திருப்பதி ஆகியோரும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுக்கும் எங்களது அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு குழந்தைவேல் ராமசாமி அவர்கள் பல சஜஷன்களை சொன்னார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு தமிழியல் மிகவும் போற்றப்படுகின்ற பேராசிரியர், IAS அகாடமி தலைவர், அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை அளித்தமைக்கு மீண்டும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு அபுதாபி பாஸ்கர் முன்னரே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியவர், அவருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு சுடலமுத்து ஐயா கடைசியில் கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த சில நிகழ்வை பெருமைப்படுத்தியமைக்கும் அறிவுரை வழங்கியதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடைசியாக திரு CR அவர்கள் நிறைவுரையாற்றினார்கள். அவர்கள் எப்பொழுதும் நிறைவுரையாற்றும் பொழுது பல கருத்துக்களையும் பல சஜஷன்களையும் தெரிவிப்பார். இம்முறையும் அவ்வாறு சொல்லி இந்த நிகழ்வை மிக அருமையாக எடுத்து சென்றமைக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து வரவேற்பு நல்கிய திரு சக்கரபாணிய அவர்களுக்கும், நயவுரை அறிமுகம் செய்ய திரு பொன்னியின் செல்வன் அவர்களையும், நயவுரை ஒருங்கிணைப்பாளர் திரு கதிரன் அவர்களுக்கும் அமைப்பின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வள்ளுவர் குரல் குடும்பம், வலைத்தமிழ், கற்க கசர் அமைப்பினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வினை பதிவு செய்யும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வினை மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் திரு CR அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினை முடிவு கொண்டு வருகிறேன். நன்றி, வணக்கம்.